நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ವಿಳೆ ಮದಿಪೆಟ್ಟ ಇடம் ತುಂಬಾ ಬೆಲೆ ಉಳ್ಳದಂತ ಒಂದು ಸ್ಥಳ. ಅದು ದೇವನುடைய ಆಲಯ, ಅದು ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಯರ್ந்த ಎಷ್ಟೋ ಉನ್ನತವಾದಂತಹ நாம் பார்த்து பிரமிக்கத்தக்க ನಾವು ನೋಡಿ ಭ್ರಮಿಸತಕ್ಕಂತಹ ಕಟ್ಟಡಗಳುಂಟು. ಎಷ್ಟೋ ಕಟ್ಟಡಗಳುಂಟು. ಆಶ್ಚರ್ಯಪಡುம்படியான காரியங்கள் அநேகம் உண்டு. ಆಶ್ಚರ್ಯಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕ ಉಂಟು. நம்முடைய கண் நம்ப முடியாத காரியங்கள் உண்டு. ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ನಂಬದಕ್ಕೆ ಆಗದಿರುವಂತ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் ಇದಕ್ಕೆಲ್ಲ ಮೇಲಾಗಿನೇ தெய்வம் தம்முடைய ஆலயத்தை, ದೇವರು ತಮ್ಮ ಆಲಯವನ್ನ, தன்னுடைய பிரசன்னமாகிய தன்னுடைய மகிமையை, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಾದ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ஆலயத்தில் வைத்திருக்கிறார். ಆಲಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம் பார்க்கிற எல்லாவற்றை விட ನಾವು ನೋಡುವುದು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ தேவனுடைய பிரசன்ன, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು உன்னதமானதும் அழகானதுமாய் இருக்கிறது. ಉನ್ನತವಾದ ಸುಂದರವಾಗಿವೆ. ஹல்லேலூயா. ಆದ್ದರಿಂದ தேவ சபையிலே, ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ, தேவனுடைய வீட்டிலே, ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ அங்கமாய் இருக்கிற ಅಂಗವಾಗಿರುವಂತಹ நீங்களும் நானும் ನೀವು ನಾವು இந்த பூமியில் வெளியேற ಈ பெற்றவர்கள். ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಬೆಲೆ இந்த ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. பூமியில் வெளியேற பெற்ற இடம் ஆலயம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಅಮೂಲ್ಯವಾದ ಬೆಲೆ ಉಳ್ಳ ಸ್ಥಳ ಆಲಯ. இந்த ஆலயத்தில் அங்கமாய் இருக்கிறவர்கள் வெளியேற ಈ பெற்றவர்கள். ಆಲಯದಲ್ಲಿ ಅಂಗವಾಗಿ ಇರುವವರು ಬೆಲೆ ಉಳ್ಳವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னார், ಆದ್ರೆ ಕೀರ್ತನೆಗಾರನ್ ಹೇಳಿದರು, ஆலயத்தின் பிரகாரத்திலே ನಿಮ್ಮ ಆಲಯದ ಪ್ರಕಾರದಲ್ಲಿ இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ಇರಲಿಕ್ಕೆ ನಾನು ಆಸಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ, ಇಚ್ಛಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது ராஜா ದಾವೀದು ರಾಜನು நம்மள போல வீட்டுல இருக்கிற மனுஷன் இல்ல. ನಮ್ಮ ಹಾಗೆ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನಲ್ಲ. ஒரு நாள் காட்டுல இருந்தான். ಅವನು ಒಂದ್ ದಿವಸ ಕಾಡಲಿದ್ದನು. அதன் பின்பு ಅದ ನಂತರ நல்ல காவலோடு, ಒಳ್ಳೆ ಕಾವಲೊಂದಿಗೆ, நல்ல அரண்மனையில, ಒಳ್ಳೆ ಅರಣ್ಮನೆಯಲ್ಲಿ நல்ல சுகமாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ಒಳ್ಳೆ ಸುಖವಾಗಿ ದೇವರು ಅವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದರು. அவனுடைய அரண்மனையை கம்பேர் பண்ணி ಆ ಅರಮನೆಯನ್ನು ಕಂಪೇರ್ ಮಾಡಿ ஆலயத்தை பார்த்தோம்னா, ಆಲಯವನ್ನು ನೋಡಿದರೆ ஆலயம் பார்ப்பதற்கு ಆಲಯ ನೋಡುವುದಕ್ಕೆ நல்லாவே இருக்கு. ಚೆನ್ನಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. மேல கருப்பு தோலை போத்தி ಆ வச்சிருக்காங்க. ಮ್ಯಾಗಡೆ ಕಪ್ಪು ಚರ್ಮವನ್ನು ಮುಚ್ಚಿರುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை விட ಅದಕ್ಕಿಂತ சுந்தரமானது அவனுடைய வீடு, ಸುಂದರವಾಗಿರುವುದು ಅವನ ಮನೆ, அவனுடைய அரண்மனை, ಅವರ ಅರಣ್ಮನೆ, அவனுடைய சிங்காசனம், ಅವರ ಸಿಂಹಾಸನ, அவன் தலை மேல் இருந்த கிரீடம், ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಇದ್ದ அவனுடைய ಕಿರೀಟ, ವಸ್ತ್ರ, ಅವನ ವಸ್ತ್ರ, எல்லாத்தை விட மேன்மை உள்ளது. ಇದೆಲ್ಲದಕ್ಕಿಂತ ತುಂಬಾ ಮೇಲಾಗಿರುವುದು. அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಆ ಪರಿಶುದ್ಧವಂತ இதையெல்லாம் விட ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ஆலயத்தின் வாசல்ல நான் தங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன். ಆಲಯದ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ನಾನು ಇರುವುದಕ್ಕೆ ನಾನು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ? ஆலயத்துலதான் ಆಲಯದಲ್ಲಿನೇ மனிதன் தேடுகிற காரியம் இருக்கு. ಮನುಷ್ಯನು ಹುಡುಕುವಂತ ಕಾರ್ಯಗಳುಂಟು. பணம் இந்த பூமியிலே உண்டு, ಹಣವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಂಟು, ஆகாரம் உண்டு. ಆಹಾರ நல்ல ಉಂಟು, ஆகாரத்துக்காக நல்ல ஹோட்டல தேடலாம். ಒಳ್ಳೆ ಆಹಾರಕ್ಕೋಸ್ಕರ ಒಳ್ಳೆ ಹೋಟೆಲ್ ಹುಡುಕಬಹುದು. எல்லா மனிதனும், ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರು இதை தான் தேடுகிறார்கள். ಇದನ್ನೇ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. எது? ಯಾವುದು? கிறிஸ்துவனுடைய சமாதானம். ಆ ಕ್ರಿಸ್ತನ ಸಮಾಧಾನ. அந்த சமாதானம் ஆலயத்தில் மாத்திரம்தான் உண்டு. ಆ ಸಮಾಧಾನ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ அந்த ಉಂಟು. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான் ஆலயத்தில் விடுதலை உண்டு. ಆ ಕ್ರೈಸ್ತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಆಲಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ அவருடைய ಉಂಟು. பிரசன்னம் ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ நம்முடைய சரீரங்களிலே மாத்திரமல்ல, ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಆತ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ மாற்றத்தை ಅದು ஏற்படுத்துகிறது. ಬದಲಾವಣೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸುತ್ತದೆ. நம்முடைய இந்த பூமியின் வாழ்வையும் அது மாற்றி ನಮ್ಮ அமைக்கிறது. ಭೂಮಿಯ ಈ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நம்முடைய போராட்டங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய ನಮ್ಮನ್ನು ಹೋರಾಟದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆಪಡಿಸುವಂತದ್ದು தேவனுடைய ஆலயமாகும். ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. எல்லா மனிதனும் தேடுகிற ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರು ಹುಡುಕುವಂತ சமாதானத்தின் காரண, ಸಮಾಧಾನದ ಕಾರಣ, வாசம் செய்கிற வீடு, ವಾಸ ಮಾಡುವಂತ ಮನೆ நமக்கு உங்களுக்கு தேவனுடைய ஆலயம். ನಮಗ ನಿಮಗ ದೇವರ ಆಲಯವಾಗಿರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. போன வாரத்துல கவனித்தோம். ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದ್ದು Psalms 36 ಕೀರ್ತನೆ 130 36:8. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தியாவோம். ನಿಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣದಿಂದ ನಾವು ತೃಪ್ತಿಯಾಗುತ್ತೇವೆ. இங்கதான் பூரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಇಲ್ಲಿಯೇ ಪೂರ್ಣವನ್ನು ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ಅದು ವೇದ ನಮಗೆ ಗುರುತುಪಡಿಸುತ್ತದೆ. பரிசுத்தவான்கள், ಪರಿಶುದ್ಧವಂತರು, கூடி வருகிறதான நாம், ಕೂಡಿ ಬರುವಂತ அதை ನಾವು உணர்கிறவர்களாய் நாம் இருக்க ಅದನ್ನು வேண்டும். ಅರಿತುಕೊಳ್ಳುವರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. அதற்குதான் ஆலயத்திற்கு வாங்க என்று சொல்லுகிறோம். ಅದಕ್ಕಾಗಿನೇ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ.
அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பவே எழுதினார். ಅದನ್ನ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಆಗಲೇ ಬರೆದರು, ஆலயத்துக்கு வருவதை விட்டு விடாதிருங்கள். ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೇ ಇರಿ ಅಂತ ಹೇಳಿ. ஆலயத்திற்கு வருவதை ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದನ್ನ சிலர் விடுகிறது போல, ಕೆಲವರು ಬಿಡುವ ಪ್ರಕಾರವಾಗಿನೇ சுய ஆசைகளை நிறைவேற்ற விட்டு விடுவது போல ತಮ್ಮ ಸ್ವಯ ಆಸೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ விடாதே என்று எச்சரித்து ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ ಅಂತ ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ இந்த கூடுகைதான் ಈ ಕೂಡುವಿಕೆಯೇ ನಮ್ಮನ್ನ தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கிறது. ದೇವರ ಮೇಲೆ ಕೊಂಡು ಸೇರಿಸುವುದಾಗಿದೆ. இங்கே உன்னாலே கூடி ஆராதிக்க முடியவில்லையானால், ಇಲ್ಲಿನಿಂದ ಕೂಡಿ ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ, தேவ சமூகத்திலே உட்கார முடியவில்லையானால், ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ, நிச்சயமாய் நான் சொல்லுவேன், ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, பரலோகத்திலும் இருக்க முடியாது. ನಿನ್ನಿಂದ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ அங்க 2.5 மணி நேரம் ஆராதனை இல்ல, ಅಲ್ಲಿ 2 ಗಂಟೆ ಕಾಲ ಆರಾಧನೆ ಅಲ್ಲ, 24 மணி நேரம் இல்ல, 24 ಗಂಟೆ ಕಾಲ ಆರಾಧನೆ ಅಲ್ಲ, யுகாயுகமான காலமும் ஆராதனை தான். ಯುಗಾಂತರ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. வரை ಇಲ್ಲಿಯ ತನಕ இந்த பூமி சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே ಈ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಮುಂಚಿತವಾಗಿ தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ದೂತರು ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದರು, இப்பொழுது வரை ஆராதித்துக் ಇಲ್ಲಿಯ கொண்டிருக்கிறார்கள். ತನಕ ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் ಮನುಷ್ಯனுக்கு ಮಾತ್ರம்தான் ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾತ್ರ சலிப்பு உண்டாகிறது. ಅದೊಂಥರ ಬೇಡ ಅನಿಸುತ್ತದೆ. காரண இதை குறித்ததான தெளிவு இல்லை, ಇದರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಂತ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ, ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை இல்லை, ಆಲಯದ ಬಗ್ಗೆ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ, தெய்வம் செய்த தியாகங்கள், ನಿನಗಾಗಿ ದೇವರು ಮಾಡಿದಂತ ತ್ಯಾಗಗಳು, பாடின் ಅವರು பிரயாசங்கள், ಪಟ್ಟ ಪಾಡಿನ ಪ್ರಯಾಸಗಳು, எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, ಸಭೆಯು ಹೇಗೆ சபை ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿತು, என்றால் என்ன, ಸಭೆ ಎಂದರೆ சபையில் என்ன இருக்கிறது, ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ, ஏன் சபைக்கு வர வேண்டும், ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು, ஏன் நான் அங்க பங்கு வகிக்க ಯಾರು வேண்டும், ನನ್ನಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಬೇಕು, ಯಾಕೆ அறிவில்லாமைனாலதான் ಅಂತ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದಾಗಿನೇ ನಾವು இங்க வந்து நேரம் பார்ப்பது, ನಾವಿಲ್ಲಿ ಬಂದು ಸಮಯ ನೋಡುವುದು, நம்ம இஷ்டம் போல் நடப்பது, ನಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் மரித்தது ದೇವರು ಸತ್ತದ್ದು உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு இல்ல, ನಿನ್ನ ಕೋಟೀಶ್ವರನಾಗಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, பிச்சைக்காரனாக ஒண்ணு ಭಿಕ್ಷಕನಾಗಿರುವಂತ ನಿನ್ನನ್ನ பரலோகத்துல சேர்க்கணும்ன்றதுதான் ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸುವುದೇ ಅವರ ಗುರಿಯಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையா இருந்தன்னா ನೀನು ನಿಜವಾಗಿದ್ದದಾಗಲಿ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ கர்த்தரை ஆராதிப்பதில், ದೇವರನ್ನು கர்த்தரை ಆರಾಧಿಸುವುದರಲ್ಲಿ, சேவிப்பதில், ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದರಲ್ಲಿ, கர்த்தருக்காய் வாழ்வதில், ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸುವುದರಲ್ಲಿ, கொடுப்பதில், ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕೊಡುವುದರಲ್ಲಿ, வைராக்கியம் கொள்ளுவதில், ದೇವರಿಗೋಸ್ಕರ நீ ವೈರಾಗ್ಯವಾಗಿರುವುದರಲ್ಲಿ உண்மை உள்ளவனாய் ನೀನು இருப்பாய். ನಿಜಾರ್ಥಿಕವುಳ್ಳವನಾದರೆ இந்த பூமியில உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நிறைவாய் அவர் ಈ கொடுத்து ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀನು நடத்துவார். ಏನು ಬೇಕು ಅದೆಲ್ಲ ಪರಿಪೂರ್ಣ ಕೊಟ್ಟು ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. இதுல நீ ஒண்ணும் இல்லன்னா, ಇದರಲ್ಲಿ ನೀನು ಏನಿಲ್ಲ இந்த பூமியில உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடலாம், ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀನು ಪ್ರಯಾಸದ ಫಲವನ್ನು ತಿನ್ನಬಹುದು, அது உனக்கு போதுமானதாயிராது. ಅದು ನಿಮಗೆ ಸಾಕಾಗಿರೋದು ಇರುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ ஆலயத்துலதான் சம்பூர்ணத்தை கர்த்தர் வைத்து, ಆಲಯದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವನ್ನು ದೇವರಿಗೆ இங்கேதான் குறை நிறைவாய் மாறும். ಇಲ್ಲಿಯ ಕೊರತೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. ಯಾಕೆ? நிறைவானவர் வாசம் செய்கிற இடமா ಪರಿಪೂರ್ಣವಾದ ದೇವರು ವಾಸ ಮಾಡೋ ಸ್ಥಳವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வார்த்தை ಒಂದು ಮಾತು ஏசாயாவிலே ಯೆಶಾಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ Book of Isaiah 56. ಐಸಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 56ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. Hallelujah. ನಾವು ನಾವು என் பரிசுத்த ಪರಿಶುದ್ಧ ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡು ಬಂದು யாரನ್ನ மிருகங்களை அல்ல ಮೃಗಗಳನ್ನಲ್ಲ சாயலான மனிதனை ತನ್ನ ಸ್ವರೂಪವಾದ ಮನುಷ್ಯனை அறியாதவனை ತಿಳಿಯದೇ ಇರುವವನ್ನ அவனுக்கு அறிவை கொடுத்து ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಟ್ಟು கண்களை திறந்து ಅವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். ಅವನನ್ನು ಆಲಯಕ್ಕೆ ತರುತ್ತಿದ್ದಾರೆ. ஜெப வீட்டிலே ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ஜெப வீடு ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯು ஆலயம் ನಿನಗಾದ ಆಲಯ. என்னுடைய வார்த்தையின் பிந்திர பாகத்துல எழுதுகிறார், ಅವರ ವಾರ್ತೆ ಹಿಂದಿನ ಭಾಗವನ್ನು ಬರೆದಿದ್ದೇವೆ. என்னுடைய வீடு ನನ್ನ ಮನೆ தேவனுடைய வீடு ದೇವರ ಮನೆ சகல ஜனங்களுக்கு ಸಕಲ ಜನರಿಗೂ குறிப்பிட்ட கிறிஸ்தவனுக்கு மாத்திரமென்று இல்லை, ಬರೀ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲದೆ எல்லா ஜனத்திற்கு ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ என்னுடைய வீடு ನನ್ನ ಮನೆ ஜெப வீடாயிருக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஜெப வீட்டுல ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಲ್ಲಿ இருக்கிறவர்கள் யார்? ಇರುವವರು ಯಾರು? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல முத்தை
தேடுகிற வியாபாரியை போல ಒಳ್ಳೆ ಒಂದು ಮುಕ್ತನ್ನು ಹುಡುಕುವಂತ ವ್ಯಾಪಾರಿಯ ಹಾಗೆ அதை இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு. ಅದನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳಿ ಹೋದರು. சொன்ன ஊமைகள்ல இதுவும் ஒன்று. ಅದು ಅವರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಸಾಮ್ಯಗಳು ಇದು ಒಂದು. பரலோக ராஜ்யம், ಪರಲೋಕ ರಾಜ್ಯ நல்ல முத்தை தேடுகிற வியாபாரி, ಒಳ್ಳೆ ವಜ್ರ ಹುಡುಕುವಂತ ವ್ಯಾಪಾರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கை நிறைய முத்து, ಕೈ ತುಂಬಾ ಇದು ವೈಡೂರ್ಯಗಳು. இதுல இருக்கிற 100 முத்தா இருக்காது. ಇದರಲ್ಲಿರುವಂತ 100 ವೈಡೂರ್ಯಗಳಾಗಿರೋದು. இதுல ஒண்ணுதான் ಮುತ್ತಾ இருக்கும். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಮಾತ್ರ ವೈಡೂರ್ಯವಾಗಿರುತ್ತೆ. 99 ವೇಸ್ಟ್. 99 ವ್ಯರ್ಥ ವೇಸ್ಟ್. ஒண்ணு தேடுற ಒಂದನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கண்டுபிடி. ಹಾಗೆ ನಮ್ಮೆಲ್ಲ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾರೆ. குணங்கள்ல, ಆದ್ರೆ ಗುಣಗಳಲ್ಲಿ முத்துக்கள் அல்ல, ನಾವು ವೈಡೂರ್ಯಗಳಲ್ಲ. அவர் பார்வையில, ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ, அவர் பார்க்கிற பார்வையே வேறு. ಅವರು ನೋಡುವಂತ ದೃಷ್ಟಿಯೇ ಬೇರೆ. குணம் அதற்கு மாறணும். ನಿನ್ನ ಗುಣ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬದಲಾಗಬೇಕು. வேண்டியவைகளை விட்டாகணும். ಬಿಡಬೇಕಾಗಿರೋದನ್ನು ಬಿಡಲೇಬೇಕು. இன்று ಇವತ್ತು ಡೇಟ್ 3 ಅಕ್ಟೋಬರ್ ಆಗಸ್ಟ್ 3 இன்னைக்கு ஞானவர்த்தியை ಬೆಳಗ್ಗೆ ಓದಿದವರು. ಇವತ್ತು ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಬೆಳಗ್ಗೆ ಓದಿದವರು ಯಾರು? ಒಂದು ವಾಕ್ಯ, ಮಿಚ್ಚ ವಾಕ್ಯ ನಾನು ಓದಲ. சோத்ரா, ஹல்லேலூயா. தினம் படிச்சு பாரு, ದಿನ ಓದಿ ನೋಡಿರಿ. இந்த ஞானவர்த்தியை படிச்சாலே தெளிந்த புத்தி உண்டா. ಆ ಜ್ಞಾನೋಕ್ತಿನ ಓದಿದ್ರೆ ತಿಳುವಳಿಕೆ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. அதை எழுதுனவன் கடைசியில புத்தி இல்லாதவனா போயிட்டான். ಅದನ್ನು ಬರೆದವನು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದನೆ ಓದನು. அது போகட்டும், ಅದು ಹೋಗಲಿ. ஆனா நமக்காவது எழுதி கொடுத்தானே. ಆದ್ರೆ ನಮಗೆ ಅವರು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? என்னை போல் நீனும் புத்தி இல்லாதவனாய் மாறிடாதே. ನನ್ನ ಹಾಗೆ ನೀನು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದರಾಗಿ ಬದಲಾಗಬೇಡ. துவங்கிறது ಪ್ರಾರಂಭವಿದೆ, நல்லதல்ல, ಒಳ್ಳೆದಲ್ಲ. அதை விட ಅದಕ್ಕಿಂತ முடிவு நல்லதா இருக்கணும். ಅಂತ್ಯವು ಒಳ್ಳೆದಾಗಿರಬೇಕು. துவங்கும் போது, ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಾಗ அந்த உற்சாகம், ಇರುವಂತಹ ಉತ್ಸಾಹ பல தடவை சொல்லி இருக்கு. ಅನೇಕ ಸಮಯ ಹೇಳಿದ್ದೇವೆ. கிறிஸ்தவ வாழ்க்கை ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ ಎಂಬುದು ಮಾರಥಾನ್ ಓಟ. ಮಾರಥಾನ್ ಓಟದಲ್ಲಿ ರನ್ನಿಂಗ್ ರೇಸ್ ಇಲ್ಲ, ಇದು ರನ್ನಿಂಗ್ ರೇಸ್ ಅಲ್ಲ. 500 ಮೀಟರ್ ಓಡ್ನಾ ಉನக்கு ಕಪ್ಪುಂಡ್ರದು. 500 ಮೀಟರ್ ಓಡಿದ್ರೆ ನಿನಗೆ ಒಂದು ಉಡುಗೊರೆ ಅಂತ ಹೇಳಿ. ಇದು ಮಾರಥಾನ್, ಇದು ಮಾರಥಾನ್. ಮಾರಥಾನ್ ಇದು ಮಾರಥಾನ್ ಅಂತ ಹೇಳಿದರೆ பல கிலோமீட்டர் ஓடிட்டே இருக்கணும். ಅನೇಕ ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. காலையில ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் ஓடணும். ಬೆಳಗ್ಗೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಯಂಕಾಲ ತನಕ ಓಡ್ತಿರಬೇಕು. எடுத்தோடனே நீ ಸ್ಪೀಡಾ ಓಡನಾ, ಅಲ್ಲಿ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಓಡಿದರೆ 2 ಕಿಲೋಮೀಟರ್ போனோம்னா கிர்ரன்னு சுத்தி சைடுல போயிடும். 2 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ತಲೆ ಸುತ್ತಿ ಕೆಳಗೆ ಬೀಳ್ತೀರಾ. ஹல்லேலூயா. அப்ப பொறுமையாய் ஓடு. ಆ ಸಮಾಧಾನ ನಿಧಾನವಾಗಿ ಓಡ್ರಿ. பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்தான். ಪೌಲ್ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. லக்கை நோக்கி ஓடு, ಆ ಗುರಿಯನ್ನು ನೋಡಿ ಓಡು. அவசரப்படாம ஓடு, ಅವಸರ ಪಡದೆ ಓಡು, நிதானமாய் ஓடு. ನಿಧಾನವಾಗಿ ಓಡು. அப்பதான் உனக்கான லக்கை நீ அடைய முடியும். ಆವಾಗಲೇ ನಿನ್ನ ಗುರಿಯನ್ನು ನೀನು ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த பூமியிலே, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ரேஸ் எல்லாம் நடத்துகிறவர்கள், ಈ ರೇಸ್ ಎಲ್ಲ ನಡೆಸುವವರು, ரேஸ் நடத்தின பின்பு, ಈ ರೇಸ್ ಅನ್ನು ನಡೆಸಿದ ನಂತರ, ரேஸ்ல ಇವಾಗ ರೇಸ್ ನಲ್ಲಿ சைமன் ஜெயிச்சிட்டான். ಸೈಮನ್ ಗೆದ್ದರು. அவன் தான் இருக்கிறதுல லாஸ்டா வருவான். ಅವರೇ ಇರುವುದರಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ ಬರ್ತಾರೆ. ஜெயிச்சிட்டான்னு வச்சு ಅವರು ಗೆದ್ದರು ಅನ್ಕೊಳ್ಳಿ. இப்ப ஜெயிச்சிட்டு வந்த உடனே ಇವಾಗ ಗೆದ್ದು ಬಂದ ತಕ್ಷಣ ஓகே நல்லது, ಇವಾಗ ಓಕೆ ಒಳ್ಳೆ வெயிட் பண்ணுப்பா, ವೆಯ್ಟ್ ಮಾಡಪ್ಪ, நான் போய் உனக்கு ನಾನು ಹೋಗಿ ನಿನಗೆ கப்பு ரெடி பண்ணிட்டு வரேன்னு அதுக்கப்புறமா கப்பு ரெடி பண்ணுவேன். ಆಮೇಲೆ ಹೋಗಿ ಕಪ್ ರೆಡಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಆಮೇಲೆ ಕಪ್ ರೆಡಿ சைமன் ஜெயிச்சான், ಸೈಮನ್ ಗೆದ್ದರು, நிக்கில் ஜெயிச்சான், ನಿಖಿಲ್ ಗೆದ್ದರು, டேவிட் ஜெயிச்சான். டேவிட் யாரு ಗೆದ್ದರು. ஜெயிச்சான்னு மூஞ்ச பார்த்துட்டா கப்பு வாங்க போவேன். ಮುಖ ನೋಡಿನ ಕಪ್ ತರಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ? எப்ப கப்பு ரெடி பண்ண? ಯಾವಾಗ ಕಪ್ಪನ್ನು ರೆಡಿ ಮಾಡ್ತಾರೆ? இவனுங்களை ஓட வைக்கிறதுக்கு முன்னாடியே கப்பு ரெடி. ಇವರನ್ನು ಓಡಿಸಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ಮುಂಚಿತವಾಗಿ ಕಪ್ಪಲ್ಲಿ ರೆಡಿ. அது உன் முகத்துக்கு அல்ல, ಅದು ನಿಮ್ಮ ಮುಖಕ್ಕಲ್ಲ, பிரயாசத்துக்கான ನಿಮ್ಮ பலன். ಪ್ರಯಾಸಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತ ಉಡುಗೊರೆ. ஹல்லேலூயா. தெய்வம் ஆயத்தப்படுத்திட்டு ದೇವರು ಆಯತ್ತಪಡಿಸಿ நம்மை அழைத்தார், ನಮ್ಮನ್ನು ಕರೆದರು. எதுக்கு? ಯಾಕೆ? அதை நீ அடைய வேண்டும் என்பதற்காக. ಅದನ್ನು ನೀನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ. இருக்கிற எல்லாவற்றை விட ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ஆலயத்தில் இருப்பது ಆಲಯದಲ್ಲಿ ಇರುವುದು சம்பூர்ணமானது, ಸಂಪೂರ್ಣವಾದದ್ದು, பூரணமானது, ಅದು ಪೂರ್ಣವಾದದ್ದು, அது எங்கும் கிடைக்காதது. ಅದು ಎಲ್ಲೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தான் இங்கே ஏசாயா நமக்கு தெளிவுபடுத்தி, அதுவே ஏசாயನು ತಿಳಿಸಿ, தேவனுடைய வீடு ದೇವರ ಮನೆಯು உன்னுடைய ஜெப வீடாய் ನಿನ್ನ இருக்கிறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿ ஜெப வீட்டை நீ மறக்க கூடாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆ ನೀನು ஜெப ಮರೆಯಬಾರದು. வீட்டிலே முழங்கால் படியிட வேணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಮೊಣಕಾಲು ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப எல்லாமே சேர்ல உட்காரு, கண்டுஷ எல்லாம் சேர்ல உட்காரு. ஆமா, ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಚೇರ್ ಹಾಕಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. இப்ப சேர்ல உட்காரணும். ಇವಾಗ ಕುಳಿತುಕೋಬೇಕು. ಮೊಳಂಗಾಲ್ படிடுன்றப்ப எல்லாம் முட்டில தான் நிக்கணும். ಮೊಣಕಾಲು ಊರಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು ಊರಿರಬೇಕು. அடுத்த வாரத்துல பெல்ட் எடுத்துன்னு வந்து உதப்பேன். சோத்ரா. நானே கால்ல ராடு வச்சிருக்கேன், நானே முட்டி போடுறேன். ಕಾಲಲ್ಲಿ ರಾಡ್ ಇಟ್ಕೊಂಡು ನಾವೇ ಮೊಣಕಾಲು ಊರಿ. ஹல்லேலூயா. 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 எடுத்தோன்னா நேரா சொருகிடுவேன். சோத்ரா. கத்து நல்லவே.
பலவந்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, ಬಲವಂತ ಮಾಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்படி கர்த்தரை பற்றிக் கொண்டார்கள். ಪರಿಶುದ್ಧವಂತರ ದೇವರನ್ನ ಈಗ ಹಂಚಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿದೆ என்ன போராட்டங்கள் வந்தாலும் ಯಾವುದೇ ಹೋರಾಟಗಳು எல்லாம் கர்த்தர் அவர்களை காத்து வந்தார். ಆದ್ರಿಂದ ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ಕಾದು ಕರೆತಂದರು. இதை சொன்ன தாவீதை கவனித்து பாருங்கள். ಇದನ್ನು ಹೇಳಿದ ದಾವೀದನನ್ನು ಗಮನಿಸಿ, ஆலயத்தில் சம்பூர்ணம் உண்டு என்று சொன்னார். ಆಲಯದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವು ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆலயத்தில் எவ்வளவு தங்கம் இருந்தது? ಆಲಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಚಿನ್ನಗಳಿತ್ತು? தாவீது சேர்த்த தங்கம் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 கிலோ தங்கம் வச்சிருந்தான். ದಾವೀದನು ಸೇರಿಸಿದ ಎಲ್ಲಾ ಚಿನ್ನಗಳನ್ನು ಸೇರಿಸಿ 1000 ಕಿಲೋ ಇಟ್ಟಿದ್ದರು. ஆலயத்தை கட்டுறதுக்காக, ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ, அதற்காக சேர்த்தது. ಅದಕ್ಕಾಗಿ ಸೇರಿಸಿದರು. ஆலயத்தினுடைய பங்கு என்ன? ಆಲಯದ ಭಾಗವೇ ஒரு 100 கிலோ அங்க இருந்தது. ಒಂದು 100 ಕೆಜಿ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. அரண்மனையில எத்தனை கிலோ இருந்தது? ಅರಣ್ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೆಜಿ ಇತ್ತು? அவன் சிங்காசனத்துக்கே 100 கிலோ தங்கம் அடிச்சிருப்பான். ಅವರ ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ 100 ಕೆಜಿ ಚಿನ್ನ ಹೊಡೆದಿರ್ತಾರೆ. அவன் கிரீடத்துக்கே ஒரு 10 கிலோ தங்கத்தை வச்சிருப்பான். ಅವನು ಕಿರೀಟಕ್ಕೆ 10 ಕೆಜಿ ಚಿನ್ನ ಇಟ್ಟಿರಬಹುದು. ஆலயத்தை விட அவன் வீட்டுல நிறைய இருக்கு. ಆಲಯಕ್ಕಿಂತ ಅವರ ಮನೆ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ஆனா அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, அதையெல்லாம் விட ಅದೆಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ஆலயத்துலதான் எனக்கு சம்பூர்ணம் இருக்கிறது. ಆಲಯದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ அவனுடைய மனம் தேடுகிற ஒன்று. ಅದು ಮನವು ஒரு மனிதனுக்கும் ஒரு தேடல் இருக்கிறது. ಒಂದು ಮನುಷ್ಯರು ಒಂದು ಹುಡುಕುತ್ತಿದೆ, உணராத இருக்கிறது. ಅದು ನೀನು ತಿಳಿದೇ ಇದೆಯಾ? ஒரு மனிதனும் தேடுகிறான். ಒಂದೊಂದು ಮನುಷ್ಯನು அது ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ, எங்கும் இல்ல, ಅದು ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ, தேவனுடைய ஆலயத்தில் ಅದು இருக்கிறது. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿದೆ. இதற்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ರಕ್ತವನ್ನು இந்த ಸುರಿಸಿದೆವು. ஆலயத்தை ஸ்தாபிக்கவே, ಈ ಆಲಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಲಿಕ್ಕೆ இதை பாதாளம் மேற்கொள்ளாதபடி, ಇದನ್ನು ಪಾತಾಳ ಎದುರು ஆலயம் அதிகாரம் உள்ளதா, ಆಲಯವು ಅಧಿಕಾರ தேவனுடைய வீடாக, ದೇವರ ಮನೆಯಾಗಿ, தேவனுடைய வாசஸ்தலமாக, ದೇವರ ವಾಸಸ್ಥಳವಾಗಿ, தேவனுடைய பிரசன்னம் நிரம்பின ದೇವರ இடமாக, ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬಿದ இந்த ಸ್ಥಳವಾಗಿ, பூமியிலே ಭೂಮಿಯಲ್ಲಿ ஒரு சம்பூர்ணமான ஒரு இடமான ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾದ ಸ್ಥಳವಾಗಿ, ஸ்தலமாய் பரலோகத்தின் தெய்வம் அதை ஏற்படுத்தினார். ಸಂಪೂರ್ಣ ಸ್ಥಳವಾಗಿ ದೇವರು ಪರಲೋಕ ದೇವರು இதை ಏರ್ಪಡಿಸಿದರು. ஏற்படுத்தின பின்புதான் ಇದನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ ನಂತರ அப்போஸ்தலர்களை அனுப்பினார். ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಕಳಿಸಿದರು. அப்போஸ்தலர்கள் வந்து பிரசங்கித்ததனால, ಅಪೊಸ್ತಲರು ಬಂದು இங்கே ಪ್ರಸಂಗ நான் ಮಾಡಿದ್ದಾರೆ. வந்து பிரசங்கித்ததனால, ಇಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ಪ್ರಸಂಗ நீ ಮಾಡಿದಾಗ இயேசுவை ನೀವು ஏற்றுக்கொண்டாய். ಯೇಸುವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? நீயும் போய் ನೀನು ಹೋಗಿ அவர் நல்லவர் என்று, ಅವರು ಒಳ್ಳೆಯವರೆಂದು, அவர் ஒருவரே சமாதானத்தின் ಅವರು தெய்வம் என்று, ಒಬ್ಬರೇ ಸಮಾಧಾನದ ದೇವರೆಂದು, வீட்டுக்கு வாங்க என்று ಅವರ ಮನೆಗೆ ಬನ್ನಿರಿ நாம் அழைக்க வேண்டும். ನಾವು ಕರೆಯಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் தேடுகிறது இங்கே ಅವರು இருக்கிறது. ಹುಡುಕುವುದು ಇಲ್ಲಿ ಇದೆ. இது தேவனுடைய வீடு. ಇದು ದೇವರ ಮನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய வீட்டில் தெய்வம் இருக்கிறார். ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு ஜெப வீடு, ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ, ஆனா இது தேவன் வாசம் செய்கிற வீடு. ಅದು ದೇವರು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம வருவோம் போயிடுவோம், ನಾವು ಬರುತ್ತೆ ಹೋಗುತ್ತೇವೆ, ஆனா அவர் இங்கேயே தான் இருக்கிறார். ಅವರು ಇಲ್ಲಿಯೇ ಇರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை மனதில் வைத்து ಅದರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் ஓட வேண்டும். ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ ಓಡಬೇಕು. ஏன்னா இதை ஏசியாவில ಏಷಯದಲ್ಲಿ சொல்லி இருக்கிறார். ಹೇಳಿದ್ದಾರೆ. இதே பின்னாடி 58 58ನೇ ஐசாயா 58:13, ಏಷಯ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை. ಓದ್ರಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கடைசி வார்த்தை, ಈ ಕೊನೆಯ ಮಾತು, இந்த பரிசுத்த நாளை, ಈ ಪರಿಶುದ್ಧ ದಿನವು, இந்த கர்த்தருடைய நாளை, ಈ ದೇವರ ದಿನವನ್ನು, the glorious day, ಆ ಒಂದು ಮಹಿಮೆಯ ದಿನ, மகிமையாக எண்ணுவாயாக, ಉಲ್ಲಾಸ ಮಹಿಮೆಯಾಗಿ ಎಂದುಕೊಳ್ಳುವೆ, மகிமையாக, ಮಹಿಮೆಯಾಗಿ, வேல்யூவாக என்ன ಅದನ್ನು சொல்றார். ಬೆಲೆ ಉಳ್ಳದಾಗಿ ಎಂದುಕೊಳ್ಳುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை கோடி கொடுத்தாலும் ಎಷ್ಟೇ ಕೋಟಿ ಕೊಟ್ಟರು இங்கே நாம் அமர்ந்திருக்கிறதற்கு சமமாகாது. ಇಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿರೋದಕ್ಕೆ ஆனா ಸಮವಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு சூழ்நிலையை பார்த்து, ಆದ್ರೆ ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು இங்கே ನೋಡಿ, உட்கார்வதனால் லாபம் என்ன? ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದರ ಲಾಭವೇನು? பணம் இல்லையே. ಹಣವಿಲ್ಲವಲ್ಲ. இன்னும் பணத்தை தேடின ಹಣವನ್ನು ಹುಡುಕಿದರೆ சமாதானத்தை நீ இழப்ப. ನಿನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು பணம் ಕಳೆದುಕೊಳ್ಳುವೆ. வரும், ಹಣ ಬರುತ್ತದೆ, அந்த பணம் சமாதானத்தை கொண்டு ಆ வராது. ಹಣವು ನಿನಗೆ ಸಮಾಧಾನ ತರುವುದಿಲ್ಲ. அப்படின்னா இந்த ಹಾಗಾದರೆ பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடீஸ்வரர் எல்லாம் சுகமா இருப்பார்கள். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ಕೋಟೀಶ್ವರರು பணம் இருக்கு, ಹಣವಿದೆ, பணத்தை எவனும் தின்ன முடியாது. ಹಣವನ್ನು ಯಾರು நீ ತಿನ್ನುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. சொத்தை தான் தின்னணும். ನೀನು ಹಣವನ್ನೇ ತಿನ್ನಬೇಕು.
சோற தின்னணும்னா ಅನ್ನ ತಿನ್ನಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ தெய்வம் கிருபை கொடுக்கணும். ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. அவன் அதை அனுபவிக்கத்தக்கதான ಅದನ್ನು ಅನುಭವಿಸತಕ್ಕಂತಹ ஞானி பிரசங்கிலே ಅದು எழுதிட்டார். ಜ್ಞಾನಿ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ஐஸ்வர்யமும் கனமும் ಐಶ್ವರ್ಯವು ಘನತೆಯು பணமும் மேன்மையும் ಹಣವು ಮೇಲೆಯೂ அவராலே அருளப்படுகிறது. ಅವರಿಂದಲೇ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அவனுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். ಅವರವರಿಗೆ ಅವರು ಕೃಪೆಯನ್ನು அதை ಕೊಡುತ್ತಾರೆ அனுபவிக்க. ಅದನ್ನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ஒரு கோடீஸ்வரனை சந்திச்சேன். ಒಂದು ಕೋಟೀಶ್ವರನ ಸಂಧಿಸಿದ್ದೇವೆ. நாளுக்குள்ள இப்போ இல்ல, ಇವಾಗಲ್ಲ 2000 2000ರಲ್ಲಿ ஒரு 5 ಲಕ್ಷ ரூபாய்க்கு மேல வாடகை வரும். 5 ಲಕ್ಷಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಬಾಡಿಗೆ ಬರುತ್ತೆ. பில்டிங் வச்சிருப்பான். ಎಷ್ಟು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇಟ್ಟಿರಬಹುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் வீடு ಅವರ ಮನೆನೇ அரை ஏக்கர்ல கட்டி வச்சு, ಅರ್ಧ ಎಕರೆ ಕಟ್ಟಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. 2 ஏக்கர்ல ಕಾಂಪೌಂಡ್ ಸುவர் இருக்கும். 2 ಎಕರೆ ಕಾಂಪೌಂಡ್ ಸೌಂಡ್ ಇರುತ್ತೆ. ಕಾಂಪೌಂಡ್ ಗೋಡೆ ಇರುತ್ತೆ. வீட்டு உள்ள நுழையும் போதே ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ நமக்கு இங்க பப்ளிக் கோயில் இருக்குது. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಪಬ್ಲಿಕ್ ದೇವಸ್ಥಾನ ಇದೆ. இதே சைஸ்ல அவன் வீட்டு வாசல்ல கோயில் வச்சிருக்கான். ಅದೇ ಸೈಜ್ ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಮನೆ ಬಾಗಿಲು ದೇವಸ್ಥಾನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இவ்வளோ வசதியான மனுஷன். ಅಷ್ಟು ವಸತಿಯಾದಂತ ಮನುಷ್ಯನು ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம்? ಒಂದ್ ದಿವಸಕ್ಕೆ ಎಷ್ಟು ತಿನ್ನಬಹುದು? பணம் தான் ஜாஸ்தி இருக்குல்ல. ಹಣ ಜಾಸ್ತಿ ಇದೆಯಲ್ಲ. டெய்லி பிரியாணி சாப்பிடலாமா இல்லையா? ಡೈಲಿ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಬಹುದಲ್ವಾ? ஒரு ஆடை சாப்பிடலாம் இல்ல? ಒಂದು ಕುರಿನ ತಿನ್ನಬಹುದಲ್ವಾ? ಅವರಿಂದ ಉಪ್ಪಿಲ್ಲದೆ வெறும் சாம்பார், ಬರೀ ಸಾಂಬಾರು, ಸಪ್ಪೆ ಸಾಂಬಾರ್ನ 1.5 இட்லி 2 இட்லி, 1.5 ಇಡ್ಲಿ 2 ಇಡ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ வேலைக்கே ஆகல, ಕೆಲಸಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப பணம் எதுக்கு? ಹಣ ಎಂತಕ್ಕೆ? அவரே சொன்ன வார்த்தை. ಅವರೇ ಹೇಳಿದಂತ எதுக்கு இவ்வளவு சேர்த்தனி எனக்கே தெரியும். ಎಷ್ಟು ಯಾತಕ್ಕೆ ಇಷ್ಟು ಸೇರಿಸಿ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. இப்பதான் இவாகலே நான் படுக்கையில ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என் சொத்து என் பணம் எல்லாம் குப்பைன்னு. ನಾನು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗಲೇ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನನ್ನ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಎಲ್ಲ ಕಸ ಅಂತ ಹೇಳಿ. நல்லா இருக்கும் போதே வேதம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ನಾವು ಚೆನ್ನಾಗಿರುವಾಗಲೇ ವೇದ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತೆ. அவர் பர்சனலா, ಅವರು ಪರ್ಸನಲ್ ಆಗಿ அத பிராக்டிಕலா சரீரத்துல அனுபவிச்சு வார்த்தையை ಅವರು சொல்றார். ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಶರೀರದಲ್ಲಿ ಅನುಭವಿಸೋದು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. நாம் அந்த கஷ்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உனக்கு வாணாண்டான்னு எச்சரிக்கை. ನಾವು ಆ ಕಷ್ಟಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮಗೆ ಬೇಡ ಅಂತ ದೇವರು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ಆದ್ದರಿಂದಾಗಿ ஆலயம் என்பது ಆಲಯ ದೇವರ ಆಲಯ மகிமையான இடம். ಒಂದು ಮಹಿಮೆಯಾದ ಸ್ಥಳವಾಗುತ್ತದೆ. இந்த கர்த்தருடைய நாள் ಈಗ ದೇವರ ದಿನ மகிமையின் நாளா என்ன வேண்டும்? ಮಹಿಮೆಯ ದಿನ ಎಂದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த நாள ಈ ದಿನವನ್ನ ஆராதனையை நீ விடுவதனால ಆರಾಧನೆ ನೀನು ಬಿಡುವುದರಿಂದಾಗಿ உனக்கு பணம் வரும். ನಿನಗೆ ಹಣ ಬರುತ್ತದೆ. ஆனா உன் பணம் கொண்டு வராத சமாதானம் வெளியே போயிட்டே இருக்கு. ನೀನು ಹಣ ಕೊಂಡು ಬರದಿರದ ಸಮಾಧಾನ நீ எவ்வளவு விலகுறாயோ ನೀನು ಎಷ್ಟು ಅಗಲುತ್ತೀಯೋ அது தூரப்பட்டுகிட்டு இருக்கு. ಅಷ್ಟು ಅದು ದೂರವಾಗುತ್ತಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி? ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ ಎಂಬುದು ಹೇಗೆ? இந்த ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಮಾಡಿ. ಈ ಫ್ಯಾನ್ ಅನ್ನ ಒಂದು ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಮಾಡು. ಈಗ ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಆಯ್ತು. ಏನಾಗುತ್ತೆ? ಏನಾಗುತ್ತೆ? ಇನ್ನೂ ದುರ್ಗ್ತಾ ಇದಿ. ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡು. ஆஃப் பண்ண உடனே போயிடுச்சு. உன் பிராணம் அப்படித்தான் இருக்கும். ಪ್ರಾಣವ ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில ஃபேன் மாதிரி. ಅದೇ ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಫ್ಯಾನ್ ಹಾಗೆ. ஆவியானவர் உன்னை விட்டு போவது, ಆತ್ಮನಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು, சமாதானம் உன்னை விட்டு போவது, ಸಮಾಧಾನ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು, கிருபை உன்னை விட்டு போவது ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು உன்னால உணரவே முடியாது. ನಿನ್ನಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. போயிச்சா இருக்குதா? ಹೋಯ್ತಾ ಇಲ್ವಾ? இருக்குதுன்னா ಇದೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நாம் அவரை தேடிக்கிட்டே இருப்போம். ನಾವು ಅವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಲೇ நாம் விடுவதனால ಬಿಡುವುದರಿಂದಾಗಿ அது சுவிட்ச் ಆಫ್ பண்ண ஃபேன் மாதிரி ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡಿದ ಫ್ಯಾನ್ சும்மா சுத்தின்னு இருக்கும். ಸುಮ್ನೆ ಸುತ್ತಲೇ ஆனா ஒரு நாள் என்ன பண்றோம்? ಆದ್ರೆ ಒಂದು ಏನಾಗುತ್ತೆ? நம்ம ஃபேனு ஒரு 30 செகண்ட்ல நின்னு போயிடும். 30 ಸೆಕೆಂಡ್ ನಿಂತು ಹೋಗುತ್ತದೆ. அது மாதிரி ஒரு 30 நாளோ 30 வருஷத்திலேயே உன் வாழ்க்கை நின்னு போயிடும். ಒಂದು 30 ದಿನ 30 ಸೆಕೆಂಡ್ ವರ್ಷದಲ್ಲಿ. அதுக்கு உதாரணம் கிதியோனுடைய அனுபவத்தை எடுத்து ಅನುಭವನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. அந்த மனிதனே, ಆ ಮನುಷ್ಯನೇ, அவனுக்கு தெய்வம் சொல்லி இருந்தார், ಅವನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದರು இதை செய்யாத, ಇದನ್ನು ಮಾಡಬೇಡ. தாய் வாழ்ந்து காண்பித்தார், ತಾಯಿ ಬದುಕಿ ತೋರಿಸಿದರು. ಇವನಿಗಾಗಿ தாயை கர்த்தர் வளர்த்தார். ತಾಯಿಯನ್ನು ದೇವರು ಬೆಳೆಸಿದರು. தாய்க்கு அந்த தெளிவை கொடுத்து ತಾಯಿಗೆ ಆ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ತಾಯಿಯನ್ನ இப்படிதான் நீ வாழணும்னு, ಹೀಗೆ ನೀನು ಬದುಕಬೇಕು, அவள் தான் இஷ்டம் போல் வாழ்ந்தவள், ಇಷ್ಟ ಹಾಗೆ ಜೀವಿಸಿದವಳು. ஹல்லேலூயா. அவனுடைய மனைவி, ಅವಳ ಹೆಂಡತಿ, ಅವಳು இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தாள். ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ இஷ்டம் போல சாப்பிட்டாங்க, ಇಷ್ಟ ಹಾಗೆ இஷ்டமான இடத்துக்கு போவாங்க, ಇಷ್ಟವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವರು, எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ಎಲ್ಲ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அவளோடு கர்த்தர் பேசி ಅವಳಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡಿ சொன்னார், ಅವಳಿಗೆ ಹೇಳಿದರು, ನಾನು உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், ನಾನು ಒಂದು ಕುಮಾರನನ್ನು ಕೊಡುವೆನು,
மலடியாகிய நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய். ಬಂಜೆಯಾಗಿರಂತ ನೀನು ಒಂದು ಮಗುವನ್ನು அவனை ಅವಳನ್ನು நஸ்ரேனாய் நீ வளர்த்த வேண்டும். ನಸರನಾಗಿ ನೀನು ಬೆಳೆಸಬೇಕು. அவனை பெற்றெடுப்பதற்கு முன்பாக ಅವನು ಹೆರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ இஷ்டம் போல் வாழ்ந்த நீ முதல்ல நஸ்ரேனாய் வாழு. ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸು. ನೀನು ಮೊದಲು ನಸರನಾಗಿ ಜೀವಿಸು. இங்க போக கூடாது, ಇಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು, அதை தொடக்கூடாது, ಅದನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು, இதை சாப்பிட ಇದನ್ನು ತಿನ್ನಬಾರದು அப்படின்னு கண்டிஷன் போட்டார். ಹಾಗಂತ ಕಂಡೀಷನ್ ಹಾಕಿದ್ರು ತಾಯಿಗೆ. ஆண்டவருக்கு யாரு தேவை? ದೇವರಿಗೆ ಯಾರು ಮುಖ್ಯ ಅಗತ್ಯ? ತಾಯಿನ? ಸಿಂಸೋನ சிம்சோன் தான் தேவை. ಸಿಂಸೋನೇ ಅಗತ್ಯ. ஆனா சிம்சோனை வளர்த்துற தாய், ಆದ್ರೆ ಸಿಂಸೋನನ್ನು ಬೆಳೆಸುವಂತ அதற்கு ஏற்றவளாய் கர்த்தர் அவளை ஃபர்ஸ்ட் மாற்றி, ಅದಕ್ಕೆ ಮೊದಲಾಗಿ ದೇವರು ಅವಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ. நான் சொல்லுவேன், ಅದರಿಂದ ನಾನು ಹೇಳುವೆನು, முதல்ல நீ மாறினாதான் உன் புள்ள மாறும். ಮೊದಲು ನೀನು ಬದಲಾದರೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಗುಣಪಡಾಮ ನೀನು ಗುಣವಂತದೆ ಇವನ ಮಾತನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಬೇಕು. ಅದು ನಡೆದ ಕಾರ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ನೀ ಮಾರನನ, ನೀನು ಬದಲಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உன்னோட ಹಿಸ್ಟರಿಯೇ ಮಾರ ಆರಂಭಿಕೋ. ನಿನ್ನ ಹಿಸ್ಟರಿಯೇ ಬದಲಾಗುತ್ತದೆ. ಆದರಿಂದಾಗಿ ದೇವರು ತಾಯಿயை மாற்றினார். ಆ ತಾಯಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿದರು. ತಾಯಿ ಗುಣಪಟ್ಟ, ಆ ತಾಯಿ ಗುಣವಂತರು. ದೈವத்திற்கு செவி கொடுத்தார். ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು வாழ்ந்து ಬದುಕಿ பிள்ளையை வளர்த்தார். ಮಗನನ್ನು ಬೆಳೆಸಿದಳು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வளர்க்கப்பட்டவன், ಬೆಳೆಸಲ್ಪಟ್ಟವನು, அவனுக்கு புத்தி வந்தபோது, ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದಾಗ எதெல்லாம் தாய் வேண்டாம் என்றார்களோ, ಯಾವೆಲ್ಲ ತಾಯಿ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು, எதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, ಯಾವೆಲ್ಲ ಮುಟ್ಟಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು, அவனுக்கு புத்தி இருக்கு, ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಇದೆ. ஆனா கண் அதை மறைக்கிறது. ಆದ್ರೆ ಕಣ್ಣು ಅದು ಮುಚ್ಚಿಸುತ್ತದೆ. அதனாலதான் வேதம் சொன்னது, உன் கண்ணை நம்பாதே. ಅದಕ್ಕೆ ವೇದ ಬೀಳ್ತೀನಿ, ಕಣ್ಣನ್ನು ನಂಬಬೇಡ. கண்ணை நம்புனா நிச்சயம் சிம்சோனோட நிலைமையை உனக்கு ನಿನ್ನ ஏற்படுத்தும். ಕಣ್ಣನ್ನು ನಂಬಿದ್ರೆ ಸಿಂಸೋನ್ ಪರಿಸ್ಥಿತಿ ನಿಂಗೆ ಬರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்ணை நம்புனா, ಕಣ್ಣನ್ನು ನಂಬಿದರೆ போகக்கூடாத இடத்துல ಹೋಗಬಾರದು ಸ್ಥಳಕ್ಕೆ. சிறு பிராயத்திலிருந்து கற்றுக் கொடுத்தது. ಆ ತಾಯಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದು, அந்த கண் பார்த்த காட்சி, ಆ ಕಣ್ಣು ನೋಡಿದಂತ ಒಂದು ದೃಷ್ಟಿ அவன் வளர்ந்த வளர்ப்பே மாற்றி, ಅವನು ಬೆಳೆದಂತ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெரிய பராக்கிரமசாலி, ಅಷ್ಟು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. அவன் பேரை கேட்கும் போதே நடுங்கினார்கள். ಶತ್ರುಗಳು ಅವನ ಹೆಸರನ್ನು ಕೇಳುವಾಗ ನಡುಗಿದರು. எந்த ரூபத்தில் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார், ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದರು, எல்லாம் உடைத்து எறிந்த தேவ மனிதன், ಅದನ್ನೆಲ್ಲ ಮುರಿದು ಬಿಸಾಕಿದ ದೇವ ಮನುಷ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கழுதையினுடைய ಕತ್ತೆಯ ஒரு தாடை எலும்பை கொண்டு ಒಂದು ದಾಡೆ ಎಲುಬಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ 1000 பேரை கொன்றவன். 1000 ಜನರನ್ನು ಸಾಯಿಸಿದ. பட்டயம் இல்ல, ಅವನ ಬಳಿ ಚಾಕು ಇಲ್ಲ. சத்துருக்கள் அதை பறித்து கொண்டார்கள். ಶತ್ರು ಅದನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು, கையில ஒண்ணுமில்ல, ಕೈಯಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, ஒரு எலும்பை எடுத்தான், ಒಂದು ಮೂಳೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அதை கொண்டு 1000 பேரை கொண்டு குவித்தான். ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ 1000 ಜನರನ್ನು ಸಾಯಿಸಿ ಗುಡ್ಡ ಮಾಡಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போன வாரத்துல இங்க நாய் பிடிச்சாங்க. ಹೋದ ವಾರ ಇಲ್ಲಿ ನಾಯಿ ಹಿಡಿದರು. நாய் பிடிக்கிறவன், ನಾಯಿ ಹಿಡಿಯುವವನು 4 பேரு வலைய வச்சுக்கிட்டு நிக்கிறான். 4 ಜನ ಬಲೆ ಹಿಡ್ಕೊಂಡು ನಿಂತಿದ್ದಾರೆ. நாயை பிடிக்கிறது, ಒಂದು ನಾಯಿ ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ. ஆனா 4 பேருக்கும் டேக்கா கொடுத்துட்டு அது அடுத்த சந்தில போய் அங்க நின்னு கொலை. ಅದು 4 ಜನಕ್ಕೆ ಎಸ್ಕೇಪ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದ ಬಿದ್ದಲಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அவனுங்க ஓடுறானுங்க பின்னாடி, ಅವನು ಓಡಿದ್ದಾರೆ ಹಿಂದೆನೆ நாய் பிடிக்க. ನಾಯಿ ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ அது ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் வாங்கிட்டு ஜெயிச்சுன்னு கூப்பிட்டு இருந்தா பக்கத்துல வந்துரும். 5 ಬಿಸ್ಕೆಟ್ ತಗೊಂಡು ಬಾ ಅಂತ ಕರೆದ್ರೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಅದು அலையக்கா தூக்கி போட்டு போயிருக்கலாம், ಎತ್ತಾಕೊಂಡು ಹೋಗಿರ್ಬೋದಾಯ್ತು. ಆಗ சிம்சோன் 300 நரிய பிடிச்சான். ಸಿಂಸೋನ್ 300 ನರಿ ನೀಡಿದನು. நரிய கூட்டமா இருந்துச்சா, ನೈ ಗುಂಪಾಗಿದ್ವ, எல்லாத்தையும் புடிச்சு வால்ல நெருப்பு கட்டி விட்டான். ಎಲ್ಲಾನು ಹಿಡಿದಿರ್ದು ಬಾಲದಲ್ಲಿ ಬೆಂಕಿಯನ್ನು ಕಟ್ಟಿ. எவ்வளவு பராக்கிரமசாலியா, ಎಷ್ಟು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿ, புத்திசாலியா கர்த்தர் ಬುದ್ಧಿವಂತನಾಗಿ ದೇವರು இப்படிப்பட்ட தேவ மனிதன், ಇಂಥ ದೇವ ಮನುಷ್ಯನು கண்ணின் காட்சியிலே போனான். ತನ್ನ ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿಯಿಂದಾಗಿ ಹೋದನು. அது அவனை நியாயத்தில் கொண்டு வந்து, ಅದು ಅವನನ್ನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ತಂದು ನಿಲ್ಲಿಸಿತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாட்சியானவனுடைய வாழ்க்கை, ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವ ಜೀವನ, அபிஷேகத்தை இழந்து, ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು, செய்யக்கூடாததை செய்து, ಮಾಡಬಾರದನ್ನು ಮಾಡಿ, தெய்வத்துக்கு பிரியமில்லாத, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತಹ செயல்பாடுகளை செய்து, ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ, தன் அபிஷேகವನ್ನ போனதே தெரியல, ಹೋಗಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எப்பவும் போல எழும்புனா ಯಾವಾಗ ರೀತಿಯಾಗಿ ಗೆದ್ದನು, ಫಲವೇ ಇಲ್ಲ, ಕಣ್ಣು ಹೋಯ್ತು, காட்சியா நிக்கிறான். ಕಣ್ಣು ಹೋಗಿ ನೋಡುವರಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ಅವನ ಕೂಡ ದೈವ ಬಿಟ್ಟರಲ್ಲ, ಅವನು ಸಹ ದೇವರು ಬಿಡಲಿಲ್ಲ. உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறா, ಕೇಳುವಂತ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಅವನ ಕೂಡ ಅವನು ಸಹ ಕುರುಡನಾಗಿನೇ, ಪಾಪಿಯಾಗಿನೇ, ದುಷ್ಟನಾಗಿನೇ, ದುರ್ಮಾರ್ಗನಾಗಿ சாகடான தெய்வம் விடல, ಸಾಯನ್ ದೇವರು ಬಿಡಲಿಲ್ಲ. துன்மார்க்க வாழ்கிற உன்னையும் தெய்வம் விட மாட்டான். ದುರ್ಮಾರ್ಗ ಜೀವನ ಜೀವಿಸುವ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனை உணர்த்த ஆரம்பித்தான், ಅವನಿಗೆ ತಿಳಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದನು.
உணர்த்தும் போது பார்வை இல்ல, ಅವನಿಗೆ ತಿಳಿಸುವಾಗ ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. எதையாவது செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியல, ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. வைராக்கியம் இருக்கிறது, ವೈರಾಗ್ಯವಿದೆ, பலம் கொண்டான், ಬಲಗೊಂಡನು செயல்பட ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ. சரீரம் இப்போ ஒத்துழைக்க, ಶರೀರವಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. ಕೊನೆಯದಾಗಿ உணர்த்தப்பட்ட மனிதன் ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನ அவரேன்னு நோக்கி ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು, ದೇವರೇ ஒரு விஷயம் என்னை மன்னி, ಈ ಒಂದು ಸಾರಿ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, ஒரு விஷயம் எனக்கு இறங்கு, ಈ ಒಂದು ಸಾರಿ ನನಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬಂದಿರಿ. சத்துருக்களோடு ಈ ಶತ್ರುಗಳೊಂದಿಗೆ நானும் மடிகிறேன், ನಾನು ಸಾಯುತ್ತೇನೆ. ஒரு தடவை என்னை பயன்படுத்த, ಈ ಒಂದು ಸಾರಿ ನನ್ನನ್ನು ಬಳಸಲೆಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நரியை பிடிக்கும் போது ஜெபிக்காதவன், ನರಿಯನ್ನು ಹಿಡಿಯುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವವನು, எலும்பை எடுத்து அடிக்கும் போது ஜெபிக்காத, ಮೂಳೆಯನ್ನು ಹಿಡಿದು ಸಾಯಿಸುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವವನು, பதில் கேட்ட புடிங்கிட்டு போய் தூக்கி எறியும் போது ஜெபிக்காதவன், ಆ ಗೋಡೆಯ ಗೇಟನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಸಾಡುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವವನು, ஜெபிக்கிறவனாய் கர்த்தருக்கு முன்பு ಇವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನು ದೇವರ ಮುಂದಾಗೆ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದಾನೆ. கிருபை அருளினார், ದೇವರು ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿದರು. சரீரம் அவனுக்கு ஒத்துழைக்கும், ಅವನ ಶರೀರ ಅವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. கேட்கிற உன்னுடைய நிலைமை கடைசியில் அப்படிதான் இருக்கும். ಕೇಳುವಂತ ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಕೊನೆದಾಗಿ ಇರುತ್ತೆ. இதெல்லாம் எழுதி வைத்து ಅದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಬರೆದಿದ್ದಾರೆ. என்னங்க கொண்டு வந்தா, ಯಾದಕ್ಕೆ ನೀವು ನನ್ನ ತಂದಿದ್ದೀರಾ? கண்ணை நீ இழந்துடக்கூடாதுன்னு தான். ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ನೀವು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. சரீரத்தின் அவயவங்கள ஒன்றையும் இழக்காமல் ನಿನ್ನ ಶರೀರದ ಅಂಗಗಳನ್ನು ಒಂದು ಕಳೆದುಕೊಳ್ಳದೆ வாழ்ந்து ಸುಖವಾಗಿ ಜೀವಿಸಿ தேவனுடைய ರಾಜ್ಯத்தை சேர வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರಬೇಕು. வேதனையோடு ಇವನ ಹಾಗೆ ಬೇದನೆಯೊಂದಿಗೆ வாழ்வதற்காக அல்ல, ಬಾಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ ಸಭೆ. மகிமையான இடம், ಇದು ಮಹಿಮೆಯಾದ ಸ್ಥಳ. மகிமையானவர், ದೇವರು ಮಹಿಮೆಯಾದವರು. 10,000-10,000களில் 16,000ಗಳಲ್ಲಿ ಮೇಲಾಗಿರುವ ದೇವರು. உன்னத பாட்டுல இருக்கிற சுனமித்தியால் சொல்லுகிறார், ಪ್ರಲಾಪಗಳಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, கருப்பானவர், ಅವರು ತುಂಬಾ ಕರುಗಿರುವರು, கலரே கருப்பு, ಅವರ ಬಣ್ಣವೇ ಕಪ್ಪು. கருப்பானவர் சொல்லுகிறார், ಆ ಕಪ್ಪಾಗಿರೋ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, 10,000 பேர் நின்னாலும் என்னுடைய 10,000 ಜನ ನಿಂತರು ನನ್ನೊಂದಿಗೆ, ನನ್ನ ಯಾರು? அவருடைய தெய்வம், ಅವರ ದೇವರು, என்னுடைய நாயகன், ನನ್ನ ನಾಯಕನು, என்னுடைய ನನ್ನ நேசத்துக்கானவர், ನನ್ನ ಪ್ರೀತಿಗಾದವರು. அவ்வளவு பேர் இருந்தாலும் நான் அவரை அடையாளப்படுவேன். ಅಷ್ಟು ಜನ ಇದ್ದರೂ ನಾನು ಗುರುತು, அவரை எனக்கு தெரியும், ಅವರು ನನಗೆ ಗೊತ್ತುಂಟು. ಯಾಕೆ? 10,000 பேரிலும் அழகானவர், 10,000 ಜನದವರು ಸುಂದರವಾಗಿರುವವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவ யாரு? ಇವರು ಯಾರು? கருப்பு, ತುಂಬಾ ಕಪ್ಪು. தெளிவா ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ குறித்த தெளிவும் அறிவும் அவளுக்கு இருந்தது. ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳುವಳಿಕೆಯು ಬುದ್ಧಿಯು ಅವಳಿಗೆ ಇತ್ತು. ಆದ್ದರಿಂದಾಗಿನೇ கருப்பை கொண்டு உனக்கும் எனக்கும் புத்தி சொல்லியிருக்கு. ಆ ಕಪ್ಪು ಬಗ್ಗೆ ಕೊಂಡು ನಿಮಗೂ ನಮಗೂ ಬುದ್ಧಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. தெய்வத்தை அறிகிற அறிவை, ಆ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತಿಳುವಳಿಕೆ, இடம்தான் தெய்வம் ஸ்தாபித்த ஆலயமாகும். ಅದನ್ನು ಬೆಳೆಸಿ ತರುವಂತ ಸ್ಥಳವೇ ದೇವರ ಆಲಯವಾಗಿರುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿ இந்த ಆಲಯத்திலே, ಈ ಆಲಯದಲ್ಲಿ ನೇಮಿತ இந்த ಓய்வு நாளை ಕರ್ತರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ ಈ ವಿಶ್ರಾಂತಿ ದಿನ நீ என்ன வேண்டும்? ಮಹಿಮೆಯ ದಿನವೆಂದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಯಾಕೆ? நீயும் ஒரு மகிமைக்குரியவன், ನೀನು ಒಂದು ಮಹಿಮೆಗೆ ಸೇರಿದವರು. மனிதனுக்கும் இல்லாததை கர்த்தர் உன்னிலே வைத்திருக்கிறார். ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೂ ಇಲ್ಲದರ ದೇವರು ನಿನ್ನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. காக்கப்பட, ಅದು ಕಾಯಲ್ಪಡಲಿಕ್ಕೆ, பூரணப்பட, ಅದು ಪೂರ್ಣ ಹೊಂದಲಿಕ್ಕೆ, நீ நித்தியத்தை சேரவே, ಅದರೊಂದಿಗೆ ನಿತ್ಯದಲ್ಲಿ ಸೇರಲಿಕ್ಕೆ ஒழுங்குகளையும் ஊழியனையும் கர்த்தರ್ ஏற்படுத்தி ಆರಾಧನೆಗಳನ್ನು ದೇವರ ಸೇವಕರು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர நான் உங்களை உற்சாகம், ನಿಮ್ಮ ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಲಿ ಮುಂದೋಗೋದಕ್ಕೆ ನಾವು ಉತ್ಸಾಹಿಸುವ ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕಗಳು. ಕೀರ್ತನೆ 42:4 ಓದೋಣ. ಓದಿ. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ಇಲ್ಲಿ தாவீது ராஜா சொல்லுகிறார், தாவீது ರಾಜನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து, ನಾನು ಮುಂಚೆ ಹಬ್ಬ ಜನರೊಂದಿಗೆ ನಡೆದು ಇವருடைய கஷ்டமான சூழ்நிலையில, ಇವರ ಕಷ್ಟವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, அவர் ஆலயத்தின் பகுதியிலே எருசலேமிலே இல்ல, ಅವರ ಆಲಯದ ಭಾಗದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவர் சத்ருவாய சவுலுக்கு பயந்து, ಅವರು ಶತ್ರುವಾದ ಸೌಲನಿಗೆ ಪ್ರಾಣனை ಕಾಕ ಓಡಿ போனார். ತನ್ನ ಪ್ರಾಣನ ಕಾಯಲಿಕ್ಕೆ ಓಡಿ ಹೋದನು. போய் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ஆலயத்தை குறித்து நினைக்கிறார்.
ಆಲಯದ ಕುರಿತು ನೆನೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. கடைசி நேரத்துல ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ வியாதியிலே படுத்திருக்கிறார். ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದಾರೆ. ஆலயத்திற்கு போக முடியல. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. சொல்லுகிறார். ಅದರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ನಾನು தேவாலயத்துக்கு போய் வருவேனே, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರುವೆನೆಂದು அதை நான் நினைக்கும் போது ಅದನ್ನು ನಾನು ನೆನೆಸುವಾಗಲೇ உள்ளம் எனக்குள் உருகுகிறது. ನನ್ನ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತಿದೆ. நான் ஆலயத்துக்கு போக முடியலை, ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ, சமூகத்தில் என்னால் அமர முடியலை, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲ ಎಂದು ವ್ಯರ್ಥಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன் கர்த்தர் எழுதினார்? ಇದನ್ನೆಲ್ಲ ಯಾಕೆ ದೇವರು ಬರೆದರು? இந்த பாதையின் ஊடே கேட்கிற நீ நடக்க கூடாது என்பது. ಈ ಮಾತನ್ನು ಕೇಳುವ ನೀನು ನಡೆಯಬಾರದು ಹೇಳಿ இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, ಈ ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು, இந்த 8வது மாதத்தின் 8ನೇ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಕರ್ತನ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯು நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ಕೇಳುವವರು ನೀವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ಏನೇ ಬಂದರು ஆலய கூடுகை நான் ಆಲಯದ ಕೂಡುವಿಕೆಯನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்போதான் கர்த்தர் உனக்கானதை செய்ய, ಆಮೇಲೆ ಕರ್ತನ ನಿನಗಾದ ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕೆ, வைராக்கியம் கொள்ள, ನಿನಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಕ್ಕೆ, காரியத்தை ನಿನಗಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ, முன்பாய் இருக்க தடைகளை உடைக்க, ನಿನ್ನ ಮುಂದಾಗಿರೋ ತಡೆಯನ್ನು ಮುರಿದಾಕಲಿಕ್ಕೆ, இருக்கிற பலவீனங்களை ಶರೀರದಿಂದ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ, ஆசீர்வதிக்க, ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕೆ போதுமானவர். ದೇವರು ಸಾಕಾಗಿರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவரை விட்டு விடாதே. ಆದರೆ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. கூடுகை விட்டு ಆಲಯದ ಕೂಡುವಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. ஒரு நாள் என்று நினைக்காதே. ಅದು ಒಂದು ದಿವಸ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. பல நன்மைகளை நீ ಅದರಿಂದ ಅನೇಕ ಉಪಕಾರ ನೀವು ಕಳೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಅದನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಲಿಕ್ಕೆ எனக்கு சாத்தியமில்லை, ನಮಗೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் அதை நினைக்கிறேன், ನಾನು ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ. ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗ தாகமும் வாஞ்சையும் ஏற்படுகிறது. ನನ್ನಲ್ಲಿ ದಾಹವು ಆಸಕ್ತಿಯು ಏರ್ಪಡುತ್ತಿದೆ. போக முடியல, ಆದರೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ಶರೀರವು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்கு ஆரோக்கியம், ನಿನಗೆ ಆರೋಗ್ಯವು ಶರೀರ ಸುಖವೂ ಇರುವಾಗ ஆலயத்தை விடுகிறார். ಯಾಕೆ ಆಲಯವನ್ನು ಬಿಡುತ್ತೀರಾ? ಉನ್ನತமான ಸ್ಥಳத்தை விடுகிறார். ಯಾಕೆ ಉನ್ನತ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಡುತ್ತೀರಾ? தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு, ಯಾಕೆ ದೇವರ ವಾಸ್ತವವನ್ನು ಬಿಟ್ಟು, இந்த நாளிலாகிலும் ನೇಮಕ್ಕೆ ಬಿಟ್ಟ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು, இந்த நாளிலாகிலும் ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದ ದಿನವನ್ನು ಬಿಟ್ಟು தேடுகிற ಕ್ಷಣமாயிருக்கும். ಜನರು ಹುಡುಕರಾಗಿರಬೇಕು. நம்மை ஆசೀರ್ವದಿಸುವ ಸಂಪೂರ್ಣದಿಂದ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತರು ಒಳ್ಳೆಯವರು. ಪ್ರಸಂಗಿ ஞானி பிரசங்கி 5:1 ಪ್ರಸಂಗಿ 5:1 ಓದೋಣ. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಅವರು ಬರೀತಿದ್ದಾರೆ, ಆಮೆನ್. அல்லேலூயா. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, ನೀನು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ உன் நடையை, ನಿನ್ನ ಹೆಜ್ಜೆಯನ್ನ காத்துக்கொள். ಅದಕ್ಕೋ. ಯಾಕೆ? நீ வேலைக்கு போல, ನೀನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ, ಭೂಮಿயிலேயே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿನೇ மிக உன்னதமான இடத்துக்கு வருகிறாய். ತುಂಬಾ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ಯಾ. ಭೂಮಿயிலேயே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿನೇ எத்தனையோ தெய்வர்கள் உண்டு. ಎಷ್ಟೋ ದೇವರುಗಳುಂಟು. தேவர்களுக்கெல்லாம் தன்னை தெய்வம் என்று அடையாளப்படுத்தினவர், ದೇವರಿಗಳ ತನ್ನನ್ನು ದೇವರೆಂದು ಗುರುತು ತೋರಿಸಿದ அவர் வாசம் செய்கிற, ಅವರು ವಾಸ ಮಾಡುವಂತಹ உன்னதமான வாசஸ்தலத்திற்குள் நாம் வருகிறோம். ಉನ್ನತವಾದ ವಾಸ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. நான் சொல்லுகிறான், ಆದ್ದರಿಂದ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நடையை காத்துக்கொள், ನಿನ್ನ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಕಾದುಕೋ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாதையை சுவைப்படுத்து, ನಿನ್ನ ಸಾಲಿನ ಸರಿಪಡಿಸಿಕೋ. மூடனை போல, ಮೂಢರಾಗೆ, புத்தி இல்லாதவனை போல, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನ ಹಾಗೆ நீ என்ன பண்ணாத, ನೀ ಏನು ಮಾಡಬೇಡ. ஆலயத்துல வந்து உட்காராத. ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಡ. எதுக்கு வருகிறோம்? ಆಲಯಕ್ಕೆ ಅಂತ ಬರುತ್ತೇವೆ. சத்தத்தை அடக்கி கொள்ளல, ಶಬ್ದವನ್ನು ಅಡಗಿಕೊಳ್ಳುವುದು, சத்தத்தை உயர்த்தி துதிக்க, ಶಬ್ದವನ್ನು ಹೆಚ್ಚಿ ಸ್ತುತಿಸುವುದು. ஆலயத்துக்கு வருகிறது எதுக்கு? ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದು ಅದಕ್ಕೆ உட்கார்ந்து தூங்குறதுக்கு இல்ல, ಕುಳಿತುಕೊಂಡು ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಕ್ಕಲ್ಲ. அதை குறித்து பவுல் எழுதிட்டார். ಅದರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಪೌಲನು ಬರೆದಿದ್ದಾನೆ. தூங்க மூஞ்சிய, ನಿದ್ದೆ ಮಾಡುವುದು, ನಿದ್ದೆ தூங்குறதுக்கு உனக்கு வீடு இல்ல, ನಿನಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮನೆ ಇಲ್ವಾ? வீட்டுல போனா தூக்கம் வர மாட்டேங்குது, ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ನಿದ್ದೆ ಬರುತ್ತಿಲ್ಲ. ಯಾಕೆ? பிரச்சனை அங்க பெருசு, ನಿನ್ನ ತೊಂದರೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ತೊಂದರೆ ದೊಡ್ಡದು. தேவாலயத்துக்கு வந்தா தூக்கம் வருது, ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬಂದು ನಿದ್ದೆ ಬರುತ್ತದೆ. ಯಾಕೆ? வாட்ஸ் தி ரீசன்? ದೇವ ಪ್ರಸನ್ನத்துல ತೂಕ வருமா? ಹೇಳಿ, ನಿಮ್ ಗೊತ್ತಾನದೇ ಹೇಳಿ, ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ತೀನಿ. ಯಾ ಆಲಯத்துல ಒಂದು ತೂಕ வருது? ನೋ, ಕಥಾ ಏನಕ್ಕೆ? ಚಾರಿತ್ರವನ್ನು ನೀನು ಆವೇಶಗೊಂಡಿದ್ಯಾ?
ದೇವರ ಬಿಟ್ಟதுனால ஆவரிச்சுக்கொண்டேன். சோத்திரம். எதுக்கு தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆலயத்துல வந்து தூங்கி விழுவுறது, ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಬೀಳುವುದು. நீ வீட்டுல இருக்கிற அந்த தரித்திர கஷ்டத்துல இருந்து நீ எப்பவும் விடுதலை ஆயிடக்கூடாது. ನೀನು ಮನೇಲಿ ದರಿದ್ರ ಕಷ್ಟದಿಂದ ಯಾವಾಗ್ಲೂ ಬಿಡುಗಡೆ ಆಗಬಾರದು. எதிராளி தெளிவா இருக்கிறான். ಆ ಎದುರಾಳಿ ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದ್ದಾರೆ. ಆಲಯ ತಿಳುವಳಿಕೆ தூங்க வச்சுட்டா ನಿನ್ನ ನಿದ್ದೆ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ஒண்ணும் ಕಿವಿக்குள்ள போவாது. ಯಾವ್ದು ನಿನ್ನ ಕಿವಿಯೊಳಗೆ ಹೋಗುದಿಲ್ಲ. திரும்பி போ, ತಿರುಗಿ ಹೋಗು, அதே கஷ்டத்துல வாழ், ಅದೇ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬದುಕು. ஹalleluya. அதனால தான் பவுல் சொன்னான், ಆದರನಾಗಿ ಪೌಲ ಹೇಳಿದರು, தூங்குறதுக்கு உனக்கு வீடு இருக்கு, ನಿದ್ದೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿನಗೆ ಮನೆ ಇದೆ. என்ன கஷ்டனாலும் அங்க படுத்து தூங்கு. ಅಲ್ಲಿ ಏನೇ ಕಷ್ಟ ಆದ್ರೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ இங்க ಮಲಗಿ. எதுக்கு வருகிறோம்? ಇಲ್ಲಿ ಯಾದಕ್ಕೆ ಬರುತ್ತೆ? எரேமியா இன்னைக்கு காலைல நம்ம வாசித்தோம். ಎರೆಮೀಯ ಬೆಳಗಿನ ಓದಿದ್ದೆವು. இந்த மாத வாக்கு தத்துவம் ಈ ದಿನದ ಈ ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನವಿದೆ. 31:7 அடக்கிக்கொள்ளாதே, ಅಡ್ಡಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ, ಸ್ತುತಿ ಎಂದು சத்தத்தை ಶಬ್ದವನ್ನ சைலண்ட் பண்ணாதே, ಸೈಲೆಂಟ್ ಮಾಡಬೇಡಿರಿ, ಜೋರಾಗಿ கர்த்தரை துதி என்று ಕರ್ತರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ ಎಂದು இது ಹೇಳಿದ್ದಾರೆ. துதிக்கிற இடம், ಇದು ಸ್ತುತಿಸುವಂತ ಸ್ಥಳ. ಯಾಕೆ? இங்கே வாசம் செய்கிற ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವರು நம்மிலல்ல, ನಮ್ಮಲ್ಲ, நம்முடைய துதிகளில் வாசம் செய்கிற ನಮ್ಮ ಸ್ತುತಿಗಳಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. யாரோ ஒரு பாஸ்டர் பாடிட்டு இருக்கிறார். ಯಾರೋ ಒಂದು ಭಾಷೆ ಇವಾಗ ಹಾಡಾಡ್ತಿದ್ದಾರೆ. ನಾನು ಅದೇ ಎಂದ அளவு ಉண்ಮನ್ನ அந்த பாஸ்டர் கேட்டுக்கேன். ಎಷ್ಟು ನಿಜ ಅಂತ ಭಾಷಣ ಕೇಳಿ கர்த்தரை துதிச்சேனா ಕರ್ತರನ್ನು ಸ್ತುತಿಸಿದರೆ சக்கரை போய்டும், ನಿನಗೆ ಸಕ್ಕರೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ ಹಾಡನ್ನ ಹಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. சக்கரை இல்ல, ಸಕ್ಕರೆ ಅಲ್ಲ, எந்த வியாதியுமே போயிடும். ಯಾವ ವ್ಯಾಧಿ ಆಗಿದ್ರು ಅದು ಹೋಗುತ್ತೆ. கர்த்தரை தூசிக்கிட்டே இருந்தேன்னா ಕರ್ತರನ್ನು ಸ್ತುತಿಸಲೇ ಇದ್ದರೆ எல்லா வியாதியும் தானா மறைஞ்சிரும். ಎಲ್ಲಾ ವ್ಯಾಧಿಯು ತಾನಾಗಿ ಮರೆಯಾಗುತ್ತದೆ. ಕರ್ತರು நிறைவான, ಅವರು ಪರಿಪೂರ್ಣವಾದ அவர் ದೇವರು, சம்பூர்ணமான, ಅವರು ಸಂಪೂರ್ಣವಾದ ದೇವರು. பூமி குறைவானது, ಈ ಭೂಮಿ ಕೊರತೆ நீ வேலை செய்கிற வேலை ஸ்தலம், ನೀನು ಕೆಲಸ ಮಾಡುವ ಕೆಲಸ ಸ್ಥಳ, படிக்கிற காலேஜ், ಓದುವಂತ ಕಾಲೇಜ್, ಸ್ಕೂಲು, நாம் போகிற நம் சொந்த பந்தங்கள், ನಾವು ಹೋಗುವ ಸ್ವಂತ ಬಂಧ ஊரு, ನಮ್ಮ ಊರು எல்லாம் குறைவான ಎಲ್ಲವೂ ಕೊರತೆ ಉಳ್ಳದ ಸ್ಥಳ. நிறைவான இடம் தான் தேவனுடைய ஆலயம். ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸ್ಥಳವೇ ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. தேவன் பூரணமானவர். ದೇವರು ಪೂರ್ಣವಾದವರು. அதனாலதான் ஆலயத்துல அந்த பூரணத்தை வைத்தார். ಅದಕ್ಕೆ ಆಲಯದಲ್ಲಿ ಪೂರ್ಣವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஆதலால் நாம் வந்து ಆದರೆ ನಾವು ಬಂದು துதிக்கிற ஜனமாய் நாம் இருக்க ಕರ್ತರನ್ನು வேண்டும். ಸ್ತುತಿಸುವ ಜನರಾಗಿ ನಾವಿರಬೇಕು. மூடர்களை போல ಮೂಢರಗಳ ಹಾಗೆ நாம் என்ன பண்ணக்கூடாது? ನಾವೇನು ಮಾಡಬಾರದು? கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, ಕರ್ತರನ್ನು ಸೇವಿಸುವರಾಗಿ, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, ಕರ್ತರನ್ನು ಆರಾಧಿಸುವರಾಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ನಾವು ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ஏற்படுத்தினதை புரிந்து செயல்படுகிற ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದ தேவ ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். ಕಾರ್ಯ ಮಾಡುವ ದೇವ ಜನರಾಗಿ ನಾವಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ಮಲ್ಕಿಯಾಗಿ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ாம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಂಡು 11ಾம் ವಚನ. ಲಾಸ್ಟ್ ಮಲಾಕಿಯ 1:11. ಸೂರ್ಯನು ಮೂಡುವ ದಿಕ್ಕಿನಿಂದ ತಲುಪುವ ದಿಕ್ಕಿನವರೆಗೂ ನನ್ನ ನಾಮವು ಅನ್ಯಜನಗಳಲ್ಲಿ ಘನವಾಗಿದೆ. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ನನ್ನ ನಾಮಕ್ಕೆ ನೈವೇದ್ಯವನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತಾರೆ. ಅವರು ಅನ್ಯಜನಗಳಲ್ಲಿಯೇ ನನ್ನ ನಾಮವು ಘನವಾಗಿದೆ. ஹalleluya. என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? என் நாமம் ನನ್ನ ನಾಮವು ஜாதிகளுக்குள்ளே ಜಾತಿಗಳಲ್ಲಿ மகத்துவமாய் இருக்கும் என்று அந்நிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮವು ಘನವಾಗಿದೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಹalleluya. ஜாதிகளுக்குள்ளே, ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ, எல்லா மனிதர்களுக்குள்ளே, ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರೊಳಗೆಯೂ என்னுடைய ನನ್ನ மகத்துவம் ಮಹತ್ವವು பெரிதாய் இருக்கும் என்று, ದೊಡ್ಡದಾಗಿರುವುದೆಂದು, மகிமையானதாய் விளங்கும் என்று ಮಹಿಮೆಯುಳ್ಳದಾಗಿ ತೋರ್ಪಡುತ್ತದೆ. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಸೇನಾಧೀಶ್ವರ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அது சூரியன் உதைக்கிற திசையிலிருந்து ಅದು ಸೂರ್ಯನು ಹುಟ್ಟುವ ಸ್ಥಳದಿಂದ அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் ಅದು ನಮ್ಮ ಮುಳುಗುವ ದಿಕ್ಕಿನವರೆಗೂ ஜனங்களுக்குள்ளும் ಇರುವ ಎಲ್ಲಾ ಜನರ மகிமையும் மகத்துவமான இடம்தான் ಮಹಿಮೆಯು ಮಹತ್ವವಾದ ಸ್ಥಳವು தேவன் ದೇವ ಸ್ಥಾಪಿತ ಸಭೆಯಾகும். ಸ್ಥಾಪಿಸಿದ ಸಭೆಯಾಗಿರುತ್ತದೆ. ಹalleluya. ಆದ್ದರಿಂದಾಗಿ ಮನದಲ್ಲಿ வைத்து ಇದನ್ನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಇದಕ್ಕಾಗಿನೇ ನಾವು ஆலயத்தில் கூடி வருகிறோம். ಆಲಯದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುತ್ತೇವೆ. ஆலயம் கூடி வருதலை ಆಲಯ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನು நாம் ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. ನಾವು ಎಂದಿಗೂ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஹalleluya. அதோடு கூட ಅದರೊಂದಿಗೆ ಸೇರಿ நேரத்தோடும் வரப்பழகணும். ಸಮಯದೊಂದಿಗೆ ಬರೋದಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಯಾಕೆ? தெய்வம் நமக்கு முன்னாடி இங்க இருக்கிறார். ದೇವರು
ನಮಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ வீட்டுக்கு தெய்வம் வரல, ನಮ್ಮ ಮನೆಗೆ ದೇವರು ಬರಲಿಲ್ಲ, தெய்வம் வீட்டுக்கு நம்ம போறோம். ದೇವರ ಮನೆಗೆ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம அதற்கான கணத்தை கொடுக்கணும். ನಾವು ಅದಕ್ಕಾದ ಗಣವನ್ನು அப்ப இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் குறைகளோ, ಇರುವಂತ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕೊರತೆಗಳು, அந்த போராட்டம் இந்த போராட்டங்களும் ஒளிந்து போயிடும். ಆ ಹೋರಾಟ ಈ ಹೋರಾಟಗಳು ನಾಶವಾಗುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. நாம் ஜெபிப்பதை விட ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ இங்கே எழுதப்பட்டதற்கு செவி கொடுப்பது ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರೋದಕ್ಕೆ ಕಿವಿ அதை விட மேன்மையான, ಅದಕ್ಕಿಂತ ತುಂಬ ಮೇಲಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತರು ಒಳ್ಳೆಯವರು. உன்னை ஜெபிக்க சொன்னா எதுக்கு ஜெபம் பண்ணுவ? ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? ಎಲ್ದಲ್ಲಿ ಸೋಡಾ, ಕಮಾನ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಪ್. ಈಗ ಸೋಡಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ಎಲ್ಲಾರು ಗಮನமா ಕೇಳಿ. ಗಾಯ್ ಚೋತರ, ಆಹಾ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಡುன்னு ಹೇಳಿಲ್ಲ, ನೀನ್ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುನ್ನ. என்ன பிரார்த்தனை ಮಾಡುವ? ஆண்டவரே, மம்மிக்கு ಬಿಡುಗಡೆ ಕೊಡಿ, ಡ್ಯಾಡಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಡಿ, ನನಗೆ ಪೇಣ ಕೊಡಿ. ಮಾಡದೇ ಇಲ್ವಲ್ಲ ಇನ್ನೇನು. ಒಳ್ಳೇದು, ಕೂತ್ಕೋ. அவ எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரையா எழுப்ப சொன்னா, ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಎದ್ದು ಕೇಳಿದರೆ என்ன ஜெபம் பண்ணுவ? ಏನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, ನಮ್ಮ ಪುರುಷನಿಗೆ ಬುದ್ಧಿ ಕೊಡು, ನಮ್ಮ ಗಂಡರಿಗೆ ಬುದ್ಧಿ ಕೊಡಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, கால் நோவு மாற்றும், ಕಾಲ್ ನೋವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, பிள்ளைக்கு ಮಕ್ಕಳಿಗೆ நல்ல சுகம் கொடு, ಒಳ್ಳೆ ಸುಖವನ್ನು ಕೊಡಿ. பண கஷ்டத்துல இருக்கிறவன், ಹಣ ಕಷ್ಟದಲ್ಲಿ ஆண்டவரே, ದೇವರೇ, பண கஷ்டத்தை மாத்து. ಹಣ ಕಷ್ಟವನ್ನು வேற ಬದಲಾಯಿಸಿ. என்ன ஜெபம் பண்ணுவ? ಬೇರೆ ಏನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಾ? அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா வேதத்துக்கு கீழ்ப்படி, ಆದರೆ ವೇದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. ஜெபிக்காத எல்லாம் தானா நடக்கும். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲವೂ ತಾನಾಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ? நம்ம கேக்குறதெல்லாம் அநித்தியமானதையே கெட்டு உட்கார்ந்து ನಾವು ಕೇಳುವುದೆಲ್ಲ ಅನಿತ್ಯವಾಗಿದೆ. ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டா, அவர் ಮುಂಚಿತವಾಗಿ ಬರೆದು ಕೊಡಿ. நீ சுகமா வாழ்றதுக்கான எல்லா வழியும் இங்க இருக்கு. ನೀನು ಸುಖವಾಗಿ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ದಾರಿ ಇದೆ. ஃபாலோ பண்ணாலே, ಇದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರೇನೆ பூர்ண ஆயுசு வரை, ಪೂರ್ಣ ಆಯುಷಿನ ತನಕ, கர்த்தருடைய நாள் வரை, ದೇವರ ಬರುವಿಕೆ ತನಕ, எல்லா போராட்டத்தினின்று ಎಲ್ಲ ಹೋರಾಟದಿಂದಲೂ கர்த்தரே நம்மை விடுவித்து, ಕರ್ತನೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ தொடர்ந்து முன்னேறி கடந்து போக செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ತೊಡಗಿಸಿ ಮುಂದೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಅವರು ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அதனால இங்க சொல்லுகிறார், ಆದರನಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನ ನಾಮವು எல்லா ஜாதிகளுக்கும் ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಕ್ಕೆ தெளிவுபடுத்துகிறார். ಅದನ್ನು ತಿಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. திக்கிறதிலிருந்து மறைகிற இடம் வரைக்கும், ಸೂರ್ಯನು ಹುಟ್ಟುವ ಸ್ಥಳದಿಂದ ಮುಳುಗುವ ಸ್ಥಳದವರೆಗೂ இருக்கிற ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಂತಹ 800 கோடி ஜாதிகளுக்குள்ள, 800 ಕೋಟಿ ಜಾತಿಗಳಲ್ಲಿ, 800 கோடி மனிதர்களுக்குள்ள 800 ಕೋಟಿ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ என் மகிமை பெரிதாய் விளங்கும். ನನ್ನ ಮಹಿಮೆ ದೊಡ್ಡದಾಗಿ ತೋರಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகிமை நிறைந்த தெய்வம் தான் ஆலயத்தில் இருக்கு. ಇಷ್ಟು ಮಹಿಮೆಯುಳ್ಳ ದೇವರೇ ಆಲಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் தான் ಆದ್ದರಿಂದಾಗಿ ஆலயத்தில் இருப்பது, ಆಲಯದಲ್ಲಿ ಇರುವುದು மகிழ்ச்சியாக, ತುಂಬಾ ಉಲ್ಲಾಸವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ನಾವು தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க, ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತಿರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತರು ಒಳ್ಳೆಯವರು. ಆದ್ದರಿಂದಾಗಿ பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, இப்படி ஜாதிகளாய் இருந்த நம்மிலே ಇವಾಗ ಜಾತಿಗಳಿಂದ ನಮ್ಮಲ್ಲಿ நம்முடைய மகிமையை வெளிப்படுத்த, ದೇವರ ಮಹಿಮೆ ತೋರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ, மகிமையை நாம் ಅನುಭವಿக்க, ದೇವರ ಮಹಿಮೆ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ, மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க, ದೇವರ ಮಹಿಮೆ நமக்கு ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ, இந்த ರಕ್ಷಿப்பை, ಕರ್ತ ನಮಗೆ ರಕ್ಷಣೆನ, நாமமாம் இயேசுவின் நாமத்தை, ಆ ನಾಮವಾದ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು கொடுத்ததற்காக, ಕರ್ತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ சொல்லி ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿ தினமும் அவரை உயர்த்துகிற ஜனமாய் நாம் காணப்படும். ದಿನವೂ ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ ಜನ ಕಾಣಬೇಕು. அப்போஸ்தல நடவடிக்கை ಅಪೊಸ್ತಲನ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧಿಕಾರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 44ನೇ ವಚನ, 44ನೇ ವಾಕ್ಯ, 2:44, 2:46 ಆಕ್ಟ್ಸ್. ಅವರು ಜನರು ಏಕಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೂಡುತ್ತಾ ಮನೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮುರಿದು ಉಲ್ಲಾಸದಿಂದಲೂ ಸರಳ ಹೃದಯದಿಂದಲೂ ಊಟ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. Hallelujah. 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா ಅವರು ಏಕ ಮನಸ್ಸಿಂದಾಗಿ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಅನುದಿನಂ ದಿನನಿತ್ಯವೂ Hallelujah ಕರಿತಿருந்து ಕುಳಿತುಕೊಂಡು ಅನುದಿನವೂ ஒவ்வொரு நாளும் ಒಂದೊಂದು ದಿನವೂ சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது ಸಭೆ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಾಗ ஆலயத்திலே அவர்கள் எல்லாம் கூடி வந்தார்கள். ಆಲಯದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬಂದರು. நீங்கெல்லாம் கூட, ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಹ ஆலயம் திறந்த டைம், நீ எல்லாம் சர்ச்சுக்கு வந்த டைம், ನೀವೆಲ್ಲ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದ ಸಮಯ, டெய்லி வந்த ದಿನವೂ ಬಂದಿರಿ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? டெய்லி வந்தியா இல்லையா? ದಿನವೂ ಬಂದಿರಾ ಇಲ್ವಾ ಹೇಳಿರಿ. இப்போ ಇವಾಗ
ஒரு பக்கம் ಪಾರಿವಾಳ புடிக்கிறது, ஒரு பக்கம் பைபிள் புடிக்கிறது. ಒಂದ್ ಕಡೆ ಪಾರಿವಾಳ ಹಿಡಿದು ಒಂದ್ ಕಡೆ ಬೈಬಲ್ ಹಿಡಿಯುವುದು. ದಿನ ಬಂದಿಯಾ இல்லையா? ದಿನ ಬಂದ್ರೆ ಇಲ್ವಾ? ಇವಾಗ கஷ்டமா இருக்கு, ಕಷ್ಟವಾಗಿದೆ. மறந்துடாத, ಮರೆತು ಹೋಗಬೇಡಿರಿ. உன் கஷ்டம் ஒளியில, ನಿನ್ನ ಕಷ್ಟ ಹೋಗಲಿಲ್ಲ, உனக்கு மறைவாய் இருக்கு. ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் கண்ணு எதையோ தேடுது, ನಿನ್ನ ಕಣ್ಣು ಯಾವುದನ್ನೋ ಹುಡುಕುತ್ತಿದೆ. பிரச்சனை உனக்கு மறைவாயிடுச்சு. ನಿನ್ನ ತೊಂದರೆ ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿದೆ. ಆದರಿಂದಾಗಿ நிறைவை விட்டு ಆ ಪರಿಪೂರ್ಣತೆ நம்முடைய பிரச்சனை நம்மை தூரப்படுத்துகிறது. ನಮ್ಮ ತೊಂದರೆ ನಮ್ಮನ್ನು ದೂರಪಡಿಸುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை உணர்ந்து ಅದನ್ನು ತಿಳಿದು திரும்ப தேவனிடத்திற்கு ತಿರುಗು ದೇವರ ಕಡೆಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதி சபை எப்படி இருந்தது, ಆದಿ ಕಾಲದ ಸಭೆ விசுவாசமும் அப்படிதான் ನಿಮ್ಮ இருந்தது, ವಿಶ್ವಾಸವು ಹಾಗೆ ಇದ್ದಿತು, ஓட்டமும் அப்படிதான் ನಿನ್ನ இருந்தது. ಓಟವು ಹಾಗೆ ಇದ್ದಿತು. என்ன ಆನದು உனக்கு? ಇವಾಗ ಏನಾಯ್ತು ನಿನಗೆ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது ನಾನಲ್ಲ, ಇದು ನಾನಲ್ಲ, தெய்வம் கேட்கிறது, ದೇವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நானும் கேட்கிறேன். ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. என்ன ಕೇಡು வந்தது? ನಿಮಗೆ ಯಾವ ಕೇಡು ಬಂದಿತ್ತು? ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತರು ಒಳ್ಳೆಯವರು. ಆದ್ದರಿಂದಾಗಿ இவர்கள் அனுதினம் ಇವರು ಅನುದಿನವೂ ಹಾಗೆ. அப்ப ஒருத்தனுக்கு வேலை இல்லையா? ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸವಿಲ್ಲವಾ? ஒருத்தனுக்கும் குடும்பம் இல்லையா? ಒಬ್ಬರಿಗೆ ಕುಟುಂಬವಿಲ್ಲವಾ? நடத்துற பேதர் பாஸ்டருக்கு பிள்ளைங்க, குடும்பம், ನಡೆದ ಪೇತ್ರರಿಗೆ, ಪಾಸ್ಟರ್ಗೆ, ಕೆಲಸಗಾರ, வேலையாட்கள், ಕೆಲಸ ಮಾಡುವವರು எல்லாம் பேதருக்கே இருந்தது. ಎಲ್ಲ ಪೇತ್ರರಿಗೆ ಇದ್ದಿತ್ತು. அப்ப அனுதினமும் ಅನುದಿನವೂ எப்படி அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு ಹೇಗೆ ಅವರು ಕುಳಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? ಯಾಕೆ? அதையெல்லாம் விட ಅದೆಲ್ಲದಕ್ಕಿಂತ இதை கனமாய் எண்ணினார், ಇದನ್ನು ಘನವಾಗಿ ಎಂದುಕೊಂಡರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದಾಗಿನೇ பேதுருவை அடித்தார்கள், ಪೇದ್ರುವನ್ನು ಹೊಡೆದರು, சிறைச்சாலைல போட்டான், ಆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು, மிரட்டினா, ಗದರಿಸಿದರು. ஏதாவது அவனை சேதப்படுத்திச்சு, ಯಾವ್ದಾದ್ರು ತೊಂದರೆ ಮಾಡಿತಾ? சிறைச்சாலைல போட்டானுங்க. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. முடிக்கிறேன். ಮುಗಿಸಿ சிறைச்சாலைல போட்டாங்க, ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು, காவல் வைத்திருக்கிறார். ಕಾವಲಿಟ್ಟಿದ್ರು. காலையில ಬೆಳಗ್ಗೆ பேதுரு என்ன பண்ண போறான்? ಪೇತ್ರನು ಏನು ಮಾಡಬೇಕು? ತಲೆ வைதரலான்னு பிளான் பண்ணிட்டான், ತುಂಡಿಕಪಡೋಣ ಪ್ಲಾನ್ பண்ணிட்டாங்க. உச்சி உள்ள வச்சிருக்கிறான், ಹಿಡಿದು ಹೋಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಪೇತ್ರನು காலையில ராஜா ಬೆಳಗ್ಗೆ ರಾಜನು ஆட்களை அனுப்புறான், ಆಳ್ಗಳನ್ನ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ, பேதுரு புடிச்சுன்னு வாங்கடான்னு. ಹೋಗಿ ಪೇದ್ರು ಹಿಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿ ಅಂತ ಹೇಳಿ. அதுக்குள்ள ஒருத்தன் சொல்றான், ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ராஜாவே, ರಾಜನೇ, நேத்து சிறைச்சாலைல போட்ட பேதுரு ನಿನ್ನೆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ಪೇತ್ರನು கதவு பூட்டி தான் இருக்குது, ಬೀಗ ಹಾಕೇ ಇದೆ, காவல்கார அங்கதான் இருக்கு, ಕಾವಲುಗಾರನೆಲ್ಲ ಇದ್ದಾನೆ. ஆனா பேதுரு அங்க பிரசங்கம் பண்ணிட்டு, ಆದ್ರೆ ಪೇತ್ರನಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவர்களுடைய தெய்வம் தான் இன்று நம்முடைய தெய்வம். ಆಮೆನ್. ಇವರ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகிமையான தெய்வம், ಮಹಿಮೆಯಾದಂತ ದೇವರು, மனித புத்திக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தெய்வம், ಮನುಷ್ಯರ ಬುದ್ಧಿಗಿಂತ ಮೇಲಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದನ್ನು திறக்கப்படல, ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ, பூட்டி இருக்கு, ಬಾಗಿಲು ಬೀಗ ಹಾಕಿದೆ, ಆದ್ರೆ ಪೇತ್ರನು ಬಿಡುಗಡೆ ಆಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ? அவர் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க, ಅವರ ನಾಮದ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿಕ್ಕೆ, கட்டுகளை எல்லாம் உடைக்க, ಆ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಮುರಿಯುವುದಕ್ಕೆ, போராட்டத்தில் நின்று அவனை விடுவிக்க, ಅವರ ಹೋರಾಟದಿಂದ ಅವರನ್ನ ಬಿಡಿಸುವುದಕ್ಕೆ போதுமானவராயிருக்க, ದೇವರು ತುಂಬಾ ಸಾಕಾಗಿರುವುದಾಗಿದೆ. வருகிற பிரச்சனைகள், ನಿನಗೆ ಬರುವಂತ ತೊಂದರೆಗಳು, சூழ்ந்து கொள்ளுகிறதான காரியத்தில் ನಿನ್ನನ್ನು ಸುತ್ತಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯದಿಂದ விடுவிக்க மனிதனால் ஆகாது, ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ, பலத்தினால் ஆகாது, ನಿನ್ನ ಬಲದಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ, தெய்வத்தால் ஆகும், ಅದು ದೇವರಿಂದ ಆಗುತ್ತದೆ. தெய்வம் அதை செய்ய வேண்டும், ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿದರೆ ನೀನು தினம் தினம் ದಿನ ದಿನವೂ அவரை தேடுகிறவனாக, ಅವರನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் தினம் தினம், ಅವರ ದಿನ ದಿನವೂ அனுதினம் ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೂಡಿ ஒருமனப்பட்டு கர்த்தரை துதித்தார்கள், ಏಕ ಮನಸ್ಸಿನ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಿದ್ದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே நிறைவை கர்த்தர் ಅಲ್ಲಿ வைத்தார், ಪರಿಪೂರ್ಣವನ್ನು ದೇವರಿಟ್ಟಿದ್ದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದಾಗಿ இந்த உபதேசத்தின் மேலே, ಈ ಉಪದೇಶದ ಮೇಲೆ ஒரு வார்த்தை வாசித்து ಕೊನೆಯ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. 1 Peter 1 ಪೇತ್ರನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2:6 ವಾಕ್ಯ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. நான் பேசின ಇವಾಗ ನಾನು ಮಾತಾಡಿದ இந்த வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை, ಆದಿ ಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆ ತನಕ எழுதப்பட்டு இருக்கிற எல்லாம் சேர்த்து ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲವೂ ಸೇರಿಸಿ ஒரே வார்த்தையில பேதுரு நமக்கு ಒಂದೇ தெளிவுபடுத்தி ಮಾತಿನಲ್ಲಿ ಪೇತ್ರನು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ಆರಿಸಲ್ಪಟ್ಟ ಬೆಲೆಯುಳ್ಳದಾಗಿರುವಂತಹ மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், ಶಿಯೋನಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ, அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன்
ಅದರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಾಗಿರುವವನು வெட்கப்படுவதில்லை என்று ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ಆ ವೇದದಲ್ಲಿ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದ சியோன் என்பது ಚಿಯೋನಿನ தேவனுடைய வீடு, ದೇವರ ಮನೆ ಪರಲೋಕವಾಗುತ್ತದೆ. பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ தேவனுடைய வீடு, ದೇವರ ಮನೆ தேவனுடைய ஆலயமாகும். ದೇವರ ಆಲಯವಾಗುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆலயத்திலே ಈ ಆಲಯದಲ್ಲಿ உட்கார்ந்திருக்கிற ಕುಳಿತಿರುವಂತಹ ಬಂದಿರುವಂತಹ இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் ಈ வைத்திருக்கிற, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಬಿಟ್ಟಿರುವಂತಹ, இங்கே உயர்த்தப்பட்டு இருக்கிற ಇಲ್ಲಿ ಎಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ அந்த இயேசுவின் நாமத்தை ಆ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನ ನಂಬುವಂತ ನೀನು வெட்கப்பட்டு போவதில்லை, ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பேதுரு சொல்லல, ಪೇತ್ರನು ಹೇಳಲಿಲ್ಲ, ஏற்கனவே சொல்லிட்டாருன்னு எடுத்து சொன்னார். ಮುಂಚೆನೇ ಬರೆದು ಹೇಳಿದ್ದಾರಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. திரும்பவும் உறுதிப்படுத்துகிறார். ಅದನ್ನು ಪುನಃ ದೃಢಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಏನಂತ நீ ಹೇಳಿದ್ರೆ, வெட்கப்படுவதில்லை, ನೀನು ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು என்னவானாலும் ಏನೇ ಆದರೂ ಸರಿ, தேவ சமூகத்தினால் ஒரு தீர்மானம், ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದೊಂದು ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. என்னவானாலும் ಏನೇ ಆದರೂ ಸರಿ, தேவாலயத்தை நான் விடமாட்டேன், ದೇವರ ಆಲಯವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ஆராதனை நான் விடமாட்டேன், ಆರಾಧನೆಯನ್ನು ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, கூடுதலை நான் விடமாட்டேன். ಸಭೆ ಕೂಡಿಕೆಯನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆலயத்தில் வந்து ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಕಾದಿರುವುದನ್ನ, ஆலயத்தில் வந்து உபவாசித்து ஜெபிப்பது, ಆಲಯ ಬಂದು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನ, முழங்கால் ಆಲಯ படியிடுவது, ಬಂದು ಮೊಣಕಾಲು ಊರುವುದನ್ನ, ஆலயத்தில் வந்து ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು நான் காத்திருப்பதை ನಾನು ಕಾದಿರುವುದನ್ನ நான் இனி விட மாட்டேன். ನಾನು ಇನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ದೇವರೇ, கொஞ்ச காலம் ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಏನೋ ಒಂದು உலகத்தின் மேல ஆசைப்பட்டு, ಏನೋ ಲೋಕದ ಮೇಲೆ ಆಸೆ ಪಟ್ಟು, கஷ்டங்களை பார்த்து, ನನ್ನ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೋಡಿ, நெருக்கத்தை பார்த்து, ನನ್ನ ಕೈಕಟ್ಟುಗಳನ್ನು ನೋಡಿ, போராட்டத்தை ನನ್ನ பார்த்து, ಹೋರಾಟಗಳನ್ನು ನೋಡಿ, எப்படியாகிலும் ಹೇಗಾದರೂ நான் என்னை இதில் நின்று விடுவிக்க வேண்டும் ಹೇಗಾದರೂ ನನ್ನ என்று ಬಿಡುಗಡೆಪಡಿಸಬೇಕು எவ்வளவோ முயற்சித்து ಎಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು பலனில்லை ஆண்டவரே. ಫಲವಿಲ್ಲ. ದೇವರೇ, நாளில் நீர் என்னோடு கூட ಈ பேசுகிறேன். ದಿನವೇ ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಿ இந்த வார்த்தைக்கு ಮಾತನಾಡುತ್ತೀನಿ. நான் செவி ಈ கொடுத்து ಮಾತಿಗೆ ನಮಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು, ஆண்டவரே, ದೇವರೇ, மகிமையான ಮಹಿಮೆಯಾದಂತ பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ மகிமையும் கனமும் நிறைந்த ಮಹಿಮೆಯು ಗನ್ನವು ஒரு ತುಂಬಿದಂತ ஸ்தலம் உண்டானா ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟಾದರೆ தேவனுடைய வீடு, ಅದು ದೇವರ ಸ್ಥಳ, அது தேவனுடைய வீடு, ಅದು ದೇವರ ಸ್ಥಳ. என்னுடைய ஆலயம் ஆண்டவரே, ನನ್ನ ಆಲಯ ದೇವರೇ, எங்களுடைய ஆலயம். ನಮ್ಮ ಆಲಯ ದೇವರೇ, இதன் மேல் நான் வாஞ்சையாய் ಇದರ ಮೇಲೆ இருக்கிறேன். ಆಸಕ್ತಿ இதை ಉಳ್ಳವನಾಗಿರ್ತೇನೆ. குறித்து நான் அதிகமாய் தியானிக்க, ಇದರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಅಧಿಕವಾಗಿ ಧ್ಯಾನ சிந்திக்க, ಮಾಡಲಿಕ್ಕೆ, ಚಿಂತೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ, இதை குறித்து எண்ணம் கொள்ள ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ நான் ಮಾಡಲಿಕ್ಕೆ, ஆலயத்திற்கு போனேனா ನಾನು ಆಲಯದಕ್ಕೆ ಹೋದೇನಾ என்று நானே என்னை கேட்க, ಎಂದು ನಾನೇ ನನ್ನನ್ನು என் பிள்ளைகளை ಕೇಳಿಕೊಳ್ಳಿ, கேட்க, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು மற்றவர்களை கேட்க, ಮತ್ತೊಬ್ಬರನ್ನ மற்றவர்களையும் ಕೇಳಲಿಕ್ಕೆ, அழைத்து வர ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕರೆತರಲಿಕ್ಕೆ என்னை பயன்படுத்தும் ನನ್ನ ஆண்டவரೇ. ಬಳಸಿ ದೇವರೇ. இந்த கட்டுகள் நின்று, ಈ ಕಟ್ಟುಗಳಿಂದ இந்த போராட்டத்தில் ಈ நின்று ಹೋರಾಟದಿಂದ என்னை விடுதலை செய்யும். ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಪಡಿಸು ದೇವರೇ. ஆண்டவரே, சிம்சோனை உணர்த்தி ಅಯ್ಯೋ ದೇವರೇ, ಸಿಂಸೋನನ್ನು கடைசி ತಿಳಿಸಿ நேரத்திலே ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ பாவியில் பாவத்திலே விழுந்து, ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು, பாவத்தோடு வாழ்ந்து, ಪಾಪದೊಂದಿಗೆ ಜೀವಿಸಿ, பாவத்திலே ಪಾಪದಲ್ಲಿ மாண்டு போக இருந்தவனை ಸತ್ಯ ಹೋಗಬೇಕಿದ್ದವನ கர்த்தர் உணர்த்தினீர். ತಿಳಿಸಿದಿರಿ. பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி ஜெபித்தார். ಪರಲೋಕ ದೇವರ ನೋಡಿ அந்த ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஜெபத்திற்கு பதில் கொடுத்தீர். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡಿ. அவன் விருப்பத்தை அங்கே நிறைவேற்றினது ಅವನ போல ಇಷ್ಟವನ್ನು ನೆರವೇರಿಸಿದ இந்த ಪ್ರಕಾರ கால வேளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ ஜெபிக்கிற என் வாழ்க்கையில ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ உணர்வோடு ಜೀವನದಲ್ಲಿ கூட ಆ ಆಸೆ இந்த ತಂದಿದೆ. வார்த்தைகளுக்கு, ಈ ಮಾತುಗಳಿಗೆ, இந்த தேவனுடைய ಈ சத்தத்துக்கு, ದೇವರ இந்த ಶಬ್ದಕ್ಕೆ, செய்திக்கு ಈ செவி ಸಂದೇಶಕ್ಕೆ கொடுத்து, ಕಿವಿಗೊಟ್ಟು, இந்த சிம்சோனை ಈ போல ಸಿಂಸೋನ ಹಾಗೆ உங்க பேரை சொல்லி, ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ, நான் ಆ ದೇವರೇ, முன்பாய் வருகிறேன், ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ஒரு விஷயம் ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. என்னை உணர்த்துவதாக. ಒಂದು ವಿಷಯ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. இந்த உணர்வுக்கு நான் இடம் ಈ கொடுத்து ತಿಳುವಳಿಕೆಗೆ இந்த ಸ್ಥಳವನ್ನು மாயை ಕೊಟ್ಟು, பின்பற்றுகிறேன். ಈ ಮಾಯ இந்த ನಿಂಬಾಯಿಸುವಂತಹ மாயான இந்த உலகத்துல ಮಾಯಾನಂದ ಲೋಕದಲ್ಲಿ மாயை பின்பற்றி வாழாதபடி ಈ ಮಾಯ ನಿಂಬಾಯಿಸಿ ಬದುಕರ ಹಾಗೆ என் தலையா ಸಭೆಯ ತಲೆಯ ಹಾಗೆ இயேசுவின் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நாமத்தில் விசுவாசத்தை ಆ உறுதிப்படுத்தி ವಿಶ್ವಾಸವನ್ನು ದೃಢಪಡಿಸಿ நானும் என் குடும்பம், ನಾವು ನನ್ನ நானும் ಕುಟುಂಬದವರು, என் பிள்ளைகளும், ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು, நானும் எங்கள் சபையும் ನಾನು வாழ ಸಭೆಯು ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ அதுபோல எங்களுக்கு கிருபை செய்யும். ಸಭೆಯ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೇವೆ. நாங்கள் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. கேட்கிறவனுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாக. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಾಗ காரணம் நானும் இவர்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು கர்த்தர் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இவர்களுக்கு செவி கொடுத்து ದೇವರು ಇವರಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು சிம்சோனுக்கு பதிலளித்தது போல ಸಿಂಸೋನಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ கட்டுகளில் நின்று, ಕಟ್ಟಡಗಳಿಂದ, போராட்டத்தில் நின்று, இவருடைய புத்தீனங்களில் நின்று, புத்தீனತೆಗಳಿಂದ, இவருடைய கசப்பான வாழ்க்கையின் ಕವಿತನ ಜೀವನ ಅನುಭವದಿಂದ, நெருக்கத்தின் நின்று, எல்லா ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ, எல்லா வியாதியின் நின்று, எல்லா ವ್ಯಾಧಿಯಿಂದ, எல்லா விதமான பாண்டேஜில் இருந்து எல்லா விதமான இயேசுவின் நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கர்த்தரின் ஊழியக்காரனாய் நான் இவர்களை விடுதலை செய்கிறேன். ಈಗ ಸೇವಕರಾಗಿ ಬಿಡುಗಡೆಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. இவர்கள் ஆவில அந்த விடுதலை ಈಗ உண்டாகும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಅವರು ಬಿಡುಗಡೆ விடுதலை உண்டாகும். ಆತ್ಮವನ್ನು ಬಿಡುಗಡೆ
ಆಲಿಸಲಿಕ್ಕೆ ಆವಿಯಾನವರ ಕೃಪೆ ಅರಳುಮಡಿ ಆತ್ಮನ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಲೆಂದು ನಾನು ಜಪಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಇವರುಗಳಿಂದ ಸ್ತುತಿ எழும்பட்டு ಎದ್ದೊಳಲಿ ಕರ್ತನೆಪ್ಪ. இவர்கள் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாத ಇವರ ಶಬ್ದವನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ಸ್ತುತಿಸಿ ನಾಮத்தை ಮಹಿಮೆಪಡಿಸಿ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ மீதியான ஜனங்களுக்காக ಮಿಕ್ಕಿರುವ ಜನರಿಗೋಸ್ಕರ ಜಾತಿಗಳಿಗೋಸ್ಕರ விண்ணப்பிக்கிற ವಿಜ್ಞಾಪಿಸುವಂತಹ ஜெபிக்கிற ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತಹ நிற்கிற ಅವರು ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ மனுஷனாய் மனுஷியாய் சபையாய் இவர்களை ಮನುಷ್ಯರಾಗಿ ಸಭೆಯಾಗಿ ಇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಿ நான் ஜெபித்து ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ கரத்துல ஒப்புக்கொடு ನಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಅರ್ಪಣಿಸುತ್ತೇವೆ. வரை தடைப்பட்டவர்களையும் பலப்படுத்து, ಬರಲಿಗೆ ತಡೆಯಾದವರನ್ನು ಬಲಪಡಿಸಿ, கேட்கிற என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ಕೇಳುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು அவர்களும் விடுதலை பெற்று ಅವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಸುಖವಾಗಿ கர்த்தருடைய சாட்சியாய் வாழ ಕರ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. ಆಮೆನ್.